시작해볼까? Hi, hello guys, welcome to AmiFF. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope you happy and healthy. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேயம்கான ஒரு 2 ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதை நான் 1 ஷாட்டாக தான் போகலான்னு இருந்தேன். ஆனால் கதையெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் இப்போ திருப்பி நான் டப் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து 1 ஷாட்டில் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் எப்படி சொல்கிறதுனா லைக் இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்குமே, இது இன்னும் ஒரு பார்ட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இது 2 ஷாட்ஸாக போயிடுச்சு. இல்லைனா இது 1 ஷாட்டாக தான் கன்சிடர் ஆகியிருந்திருக்கும். ஸோ நேற்று லைவ் நான் போயிருந்ததில் தேவங்காவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது 1 ஷாட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அதை வந்து நம்ம வந்து முறியடிக்கணும். அதனால நம்மளுக்கு தேவங்காய் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன்டா, எல்லாருமே ஈக்குவலாக இருந்தால் எனக்கு போதும். ஓகே, இப்போது ரூல்ஸ் படி பார்த்தோம்னா நம்மளுக்கு தேவங்காவுக்கு தான் வரணும். அதனால் அவருக்காக நான் போட்டுட்டேன். அப்படி சரி, நம்ம டைட்டிலை பார்த்துட்டு அப்படியே கதைக்குள்ளே போயிடுவோமா? தென் த டைட்டில் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மை சிஸ்டர்ஸ் ஃபியான்சி. அதாவது உங்கள் அக்காவோ அக்காமார்களோ அவங்களோட ஃபியான்சியோட உங்களுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி. ஸோ இதுதான் அதோட தமிழின் மீனிங்னு சொல்லி தென் இந்த ரெக்வஸ்டட் வீடியோ ப்ளஸ் வந்து இதில் என்னென்ன இருக்குன்னா நிறைய ரொமான்ஸ் இருக்கும். தென் வந்து இதில் வந்து ஹேர் ஒப்சஷன் இருக்கும். லைக் உங்களுக்கு லாங் ஹேர் இருக்கிற மாதிரி ஒப்சஷன் இருக்கும். நீங்கள் ஒரு லைட்டாக எப்படி சொல்கிறதுனா அத்தா மாமா மாதிரி அந்த மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே அழகாக க்யூட்டாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியாக இருக்கும். நான் சொல்லும் போது எவ்வளோ ப்ளஷ் ஆகுறேன்னா அப்போ இந்த ஸ்டோரியில் நான் எவ்வளோ ப்ளஷ் ஆகிருந்திருப்பேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம இன்னும் கதையை வந்து இது பண்ணாமல் நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. எஸ் ஐ டு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன். இப்போது உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆனால் உங்கள் அக்காவுக்கு அதில் சுத்தமாக சம்மந்தமே இல்லைங்கிறத தாண்டி பிடிக்கவே இல்லை அந்த சம்மந்தம். ஏன்னா அவள் ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் எவ்வளவோ உங்கள் அம்மா கிட்ட சொல்லி பார்த்துட்டீங்க. ஆனால் அவங்க ஜாதி அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா முடியவே முடியாது, நீ வாயை மூடிட்டு போவேன், இதில் நீ தலையிடாத, நீ சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாயடிக்க வச்சுருப்பாங்க. உங்கள் அக்காவும் நிறைய போராடி இருப்பாங்க. ஆனால் உங்கள் அக்கா லவ் பண்ணுற பையன் இருக்கான், ரொம்ப நல்லவன். எப்படி சொல்கிறதுனா நல்ல வேலையில் இருக்கான். ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி. அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஸ்டில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் சரி 2 பேருக்குமே கேஸ்ட் அப்படிங்கிறது சுத்தமாகவே பிடிக்காது. அதனால் வேண்டாங்கிறத தாண்டி இப்போது பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம், அதுவும் கேஸ்ட் மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், 4 பேர் நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்கு முன்னாடியே மூஞ்சில் முழிக்க முடியாது. அது ஒரு பாயிண்ட்டு. 2வது தங்கச்சி இருக்குது கீழே. லைக் உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது யார் வந்து இவளுக்கு வந்து கட்டிப்பா, இவளுக்கு மாப்பிள்ளை யார் கிடப்பா, சொந்த பந்தத்துலேயே நம்மளை வந்து சொல்லி விட்டுருவாங்க, இதுமாரி இதெல்லாம் வேண்டாம், அவங்க வந்து கேஸ்ட் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சொந்தக்காரங்களே நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு 2 டாட்டர் தான், 2 பொண்ணுங்க மட்டும்தான். இதுக்கப்புறம் பையன் கிடையாது வேறு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இப்போ கல்யாணம் ஆகி போட்டிங்கன்னா உங்கள் அக்கா இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே அவங்க ஃபேமிலிஸை தான். பையன் இருந்தால் பையனை நம்பி நம்ம போயிடலாம், நம்ம எதுக்கு நம்ம உறவுங்களெல்லாம் மதிச்சுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் பையன் இல்லை அப்படிங்கிறதால அவங்க வந்து அந்த உறவுக்காகவே அந்த ஒரு கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுக்காகவே அவங்க இந்தமாரி இருந்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படின்னா அக்கா லவ் பண்ணுற பையன் இருக்கான்னு, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், வீட்டுக்கெலாம் வருவான், எல்லாம் செய்வான் கொள்வான், எல்லாமே தெரியும். ஆனாலும் அவங்க வேண்டாம் இதிலெல்லாம் நீ தலையிடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே இந்த சினாரியோ இங்கே கட் ஆகுது. இதுதான் இன்ட்ரடக்ஷன். வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நான் இன்னொன்று ஒரு சேனல் வச்சுருக்கேன். அது என்னோடய பர்சனல் சேனல் நாண்டி வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே வரும். ஸோ மறக்காமல் அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் அக்காவை உங்கள் ரூமில் பார்க்குறீங்க, அழுதுகிட்டே இருக்கா. அக்கா வேணும்னா நீ இன்னும் அத்தாங்கிட்ட சொல்லிடுறியா அப்படிங்கிறீங்க. என்னடி எதை பற்றி பேசுகிற? அதான்க்கா நீ கட்டிக்க போகிறல்ல அத்தான். அவள் அப்படியே உங்களே பார்க்குறா. சரி நான் சொல்லிக்கிறேன்.
அவர்கிட்ட நீ சொல்லிடுறியா? இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறியா? எப்படி சொல்கிற? வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன புதைச்சிடுவாங்க தெரியும்ல. அதுக்குன்னு நீ மனசுக்குள்ளே பூட்டி வச்சிட்ருப்பியா? ஒன்று அம்மா கிட்ட எதிர்த்துட்டு சண்டை போட்டுட்டு லவ்வுக்காக பீட் பண்ணு. அப்படி இல்லையா எல்லாத்தையும் மறைச்சிட்டு உன் லவ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அவருக்காக இப்போது அத்தானை கட்டிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ. அவரும் நல்லவர் தான்க்கா. உன் லைஃப்பை நீயே கெடுத்துக்காதக்கா. எப்படி 1 வருஷமா 2 வருஷமா கிட்டத்தட்ட 7 வருஷம் நானும் அவனை லவ் பண்ணிகிட்ருக்கோம் காலேஜ்லேருந்து. அப்படி பொசுக்குன்னு விட சொல்கிறியா இதை? இதெல்லாம் ட்ரெயின் ஸ்நேகிதம்மா? ட்ரெயின் முடிஞ்சதும் நீ ஒரு பாத்தில் போ, நான் ஒரு பாத்தில் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு? இது லைஃப். இதெல்லாம் உனக்கு இப்போ தெரியாது, அனுபவிக்கிறவனுக்கு தான் அதோட வலி வேதனை தெரியும். விடு. இப்போ என்ன இந்த அட்வைஸ் பண்ணுறதுக்கு தான் நீ அங்கேருந்து வந்தியாம்மா? அது இல்லைக்கா. முதல்ல கிளம்புறியா நீனு? சரி சரி கோவப்படாத, நான் போய்ட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. இப்போ நான் எப்படி அத்தான்ட்ட சொல்கிறது? உங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கா ஆத்துக்கார அத்தான்னு தான் சொல்லணும். ஸோ என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமேலேருந்து நீங்கள் அவரை வந்து அத்தான் அத்தான்னு தான் கூப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க. அத்தான் பாவம் இல்லை, என் அக்கா எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னா அவரை உள்ளே விடாது போலியே. எப்படி இருக்க போதோ தெரியல. என்ன தான் நடக்க போகுது கடவுளே? என் அக்கா யார் கூட தான் சேருவா, அதை முன்னாடியே எனக்கு காட்டேன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா என்ன சாப்பிட கூப்பிட்டியா? கூப்பிட்டேன், அக்கா குளிக்கிறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்தீங்களோ அதை மறந்துட்டீங்க டோட்டலாக. இப்போ திருப்பியும் வரீங்க, இங்கே கதவு தட்டினா அக்கா விளக்கமாற்ற வச்சு அடிச்சிடுமோன்னு பயம். அக்கா அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுன்னு ஓடி போயிட்டீங்க சொல்லிவிட்டு. எனக்கு சாப்பாடெலாம் ஒன்றும் வேணாம்னு அம்மா கிட்டே சொல்லிவிடு. அக்கா சொல்லிவிடு. அவ்வளோதான் ஆஃப். நீங்கள் அம்மா அக்காவுக்கு சாப்பாடு வேண்டாமா அம்மா? எதுக்கு? இல்லை பட்னியாக இருந்து என்னத்தை அவங்க ப்ரூவ் பண்ண போகிறாங்களாம்மா? என்ன இன்னும் 1 வாரத்தில் கல்யாணத்தை வச்சு சீன் போடுதா உங்கள் அக்கா? ஒழுங்கு மரியாதையாக அவளை இருக்க சொல்லு. என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போகிறா. எந்த ஒரு மனசில் எந்த இழவும் இல்லாமல் ஒழுங்காக தாலி கட்டிக்க சொல்லு. மாப்பிள்ளை உட்காந்து எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்காரு. ஏம்மா? ஆமாம், என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிடுதுங்க. மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டவங்க 2 பேருக்கு பிடிச்சிச்சுனாலே நிச்சயத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கும் கேரக்டர்லாம் ஒத்து போதா என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காகவே முன்னாடியே பேச ஆரம்பிச்சிடுதுவோ. கேரக்டர்லாம் செட் ஆனிச்சுன்னா தான் என்கேஜ்மெண்ட்டுக்கே போகிறாளுங்க. இவளுக்கு என்கேஜ்மெண்ட்டே ஆகிடுச்சு, இன்னமும் நம்பர் கொடுத்தாலும் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம் அது? எந்த மனுஷன் சும்மா இருப்பார்? அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காரு, உங்கள் பொண்ணுக்கு நிஜமாக என் மேலே இஷ்டம் இருக்கா? எதுக்கு ஒரு தடவை கூட கால் பண்ணால் அட்டன் பண்ண மாட்றா? அப்படியே அட்டன் பண்ணாலும் ஏதாவது வேலை இருக்குது, அப்படி இல்லைன்னா ஏதாவது சொல்லி மழுப்புறா, அவளுக்கு என்னை பிடிக்கலையா, நிஜமாக கேளுங்க அப்படின்லாம் என்கிட்ட கேட்குறாரு. என்ன மூஞ்சி வச்சது சொல்கிறேன்? என்கிட்ட என்னம்மா கத்துற? எனக்கு என்னம்மா தெரியும்? பாருமா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத உன்கிட்ட நான் தெளிவாக சொல்லிடுறேன். உங்கள் அக்காவுக்கு நீ ஒத்து ஊதிட்டுருக்காத தயவு செஞ்சு. அம்மா இல்லைம்மா, இல்லை எனக்கு நல்லா தெரியுதுவா, நீ அவளுக்கு அவ்வளோ ஜாலரா அடிக்கிற எனக்கு நல்லா தெரியுது. ஒரு பெற்றவங்களாம் என் நிலமையிலேருந்து நீ யோசிப்பார். உங்களை நான் 2 பிள்ளைய பெற்று வச்சுருக்க பொம்பளை பிள்ளைய. எனக்கு அடுத்தது பையன் கிடையாது. அவன் பார்த்துப்பான், அப்பா அவன் சம்பாதிப்பான், அவன் காலத்தில் நாங்கள் அப்படியே வாழ்ந்துக்கலாம், நாங்கள் எங்களால் இருக்க முடியாது. பக்கத்தில் அண்ணன் இருக்குது, இங்கே கொஞ்சம் தள்ளி ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி என் தம்பி வீடு இருக்குது. எனக்கு சுற்றி பூராவலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த பந்தம் தான் இருக்குது. நான் 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா தனி ஒண்டிக்கட்டையாக நானும் என் புருஷன் மட்டும்தான் இருக்கணும். அப்போது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா என் அண்ணனுக்கு தான் நான் கால் பண்ணுவேன். உட்காந்துட்டு நீங்கள் வெளியூரில் இருக்கிற உங்களுக்கு நான் கால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ என் அண்ணன் தம்பிங்க தான் எனக்கு நாளை பின்ன உதவுவானுங்க. அப்படிங்கும் போது நான் அதுக்காக சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும்னா நான் என்ன பண்ணுறது? அப்போது இப்போ நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ,
அந்த பையனே எனக்கு தெரியும், அவன் லவ் பண்ணுற பையன் பேர் தங்கமான பையன்தான், அவனை மாதிரி வரவே மாட்டான் தான். இல்லைங்கல நான் என் லவ் பண்ணிச்சு பார்த்து லவ் பண்ணுறது இல்லையா நம்ம ஜாதி பயலுவலா? எப்படிமா காதல் அந்த மாதிரி வரும்? இப்போ ஒன்றை நான் எப்படி கரை சேர்க்கறது? அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நாளை பின்ன குடும்பம் வேறு ஏதாவது, இப்போ எங்கள் அண்ணன் எனக்கு கல்யாணம் பண்ணணுன்னா என் அண்ணன் எனக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிடுமா? அம்மா இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சம்மந்தம் இருக்குது. அதெல்லாம் பெரியவங்க எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் இப்போ நடக்கிறத மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் வருங்காலத்தில் என்ன நடக்கும், எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அடித்த மூப்பில் நின்றுட்டுருக்கீங்க. உனக்கு கல்யாணம் ஆகும் பாரு, நீ பிள்ளைய பெப்ப பாரு, அப்போ தான் நீ எனக்கு வரும் என்னோடய வலி வேதனை, அம்மா எப்படி ஃபீல் பண்ணாங்க, அப்போல்லாம் உனக்கு அப்போ தான் என்னோடய அருமை தெரியும். சரிம்மா, நான் புரிஞ்சுக்கிறேன். நீ புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உன்கிட்ட சொல்லலை என்ன, உங்கள் அக்காவுக்கு சொல்லி புரிய வை. நாங்கள்லாம் இப்போல்லாம் பேசினா அவளுக்கெல்லாம் முள்ளு குத்துற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரியாது, ஒழுங்கா மாப்பிள்ளைக்கிட்ட பேச சொல்ல அவளை. சரி, முதல்ல சாப்பிட வர சொல்ல அந்த சனியனை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அவளோட பெட்ரூமுக்கு போகவே பயமாக இருக்குது. அப்படியே பதறிக்கிட்டே உள்ளே போகிறீங்க. அக்கா என்ன, அதான் நான் சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டேனே. இல்லைக்கா, அம்மா மாப்பிள்ளைக்கிட்ட பேசுன்னு சொல்லுதுக்கா. என்ன அதான் அம்மாவுக்கு பிரச்சனையா? அது அம்மா என்னென்னமோ பேசிச்சுக்கா, ஆனால் அம்மா பேசினதெல்லாம் சரியாதான்க்கா இருந்துச்சு. தயவு செஞ்சு அம்மா புரிஞ்சுக்குவேன்க்கா. எல்லாருக்குமே அவங்க ஆசைப்படுற வாழ்க்கை கிடைக்கும்னா அது கண்டிப்பாக கிடைக்காதுக்கா. ஆனால் கிடக்கிற வாழ்க்கையை வச்சு அவங்க சந்தோஷமாக வாழலையா? அதேமாரி அத்தானும் நல்லவர் தான்க்கா, புரிஞ்சுக்கோக்கா. நல்லா தான்க்கா உன்னை பார்த்துப்பாரு. வாழலங்க்கா நீ சந்தோஷமாக அவர் கூட. உன்னோட அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி, நான் பார்த்துக்கிறேன். அம்மா ஒன்று சாப்பிட வர சொல்லிச்சு. இப்போ மட்டும் நீ சாப்பிட வரலன்னா அம்மா மேலே வந்துடும்க்கா. வந்து ஒழியிறேன், என்ன பண்ணுறது? இந்த குடும்பத்தில் பெற்று ஒழிஞ்சிட்டேன்னா வேறு என்ன கிழவு பண்ணுறதுண்ணா? அவன் தலையில் இடி விழுந்தாலும் என்ன, அவங்க வேலை முடிஞ்சு ஒழியணும், அப்படி தானே? அக்கா அப்படிலாம் பேசாதக்கம்மா. சரி வாயமுட, வக்காலத்தை வாங்க அப்படியே வந்துட்டா. இங்கே உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அக்காவுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாத மாதிரி இருக்குது. அவங்க பேசியே ரொம்ப நாள் ஆகுது போல் ரெண்டு பேருமே. இப்போ நீங்கள் உங்கள் அக்கா கூட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க, உங்கள் அம்மா சாப்பிடவே இல்லை, ஏன்னா அவங்க அக்கா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்கள. உங்கள் அக்கா சாஸ்திரக்கு ஒரு 4 பருக்கை எடுத்து வாயில் போட்டுட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிளம்பி போயிட்டாங்க. எங்கே உங்கள் அம்மா ஒழுங்காக சாப்பிட்டுட்டு எழுந்திரி. உனக்கு என்ன சோறுன்னு அவ்வளோ இலக்காரமாக போச்சா? அவன் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான். தின்னு ஒழுங்கா, வையனை தின்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மிரட்டுறாங்க. அவங்க அக்காவுக்கு மிரட்டுறதுக்கு பதிலாக அவங்க அக்கா பல்ல கடிச்சிட்டு சாப்பிட்டுட்ருக்கு. ஒரு வழியாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்துருக்கும். இப்போ தான் அவங்க அம்மா சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே அவங்க அம்மா கண்ணிலேருந்து தண்ணியே ஊற்றுது. ஏன்னா அவங்க அக்கா மேலே பாசம் அதிகமாக இருக்குது போல். ஆனால் இந்த மாதிரி பண்ணி நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த ஒரு வாரத்தில் அக்கா கல்யாணம் ஆகி போயிடும். அதெல்லாம் தாங்கிறத விட இந்த மாதிரி வேறு கஷ்டப்படுத்துகிறோமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய வலியாக இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, யாரை இது பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு தெரியல. அப்படியே அம்மா சைடில் உட்காந்துட்டு அம்மாவுக்கு அழுதுட்ருக்கீங்க, அக்காவோட லவ்வை நினச்சி உங்கள் அக்காவுக்காக அழுதுட்ருக்கீங்க, அப்படியே நடுவில் நின்றுட்டுருக்கீங்க நீங்கள். இப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. இப்போது ஏறக்குறைய ரிசப்ஷன். ஸோ இப்போ ரிசப்ஷனுக்குமே உங்கள் அக்கா அப்படியே கடுப்பில் நிற்பாங்கள, ஒரு மாதிரி பக்கத்தில் நம்மளுக்கு நெருப்பு இருந்தால் அப்படி தள்ளி நிற்போம், அந்த மாதிரி உங்கள் அத்தா பக்கத்தில் அப்படியே நிற்கவே இல்லை, பக்கத்துலேயே நிற்கலை, நடுவில் ஒரு ஆளே நின்றுடலாம் போல், அந்தளவு கேப்பு. அந்த மனுஷனுக்கு நல்லா தெரியுது, லைக் அவளுக்கு பிடிக்கல போலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. ஆனால் அதை வெளியில் யார்ட்டுமே காட்டிக்கல அந்த மனுஷன். நீங்கள் இதுதான் சாக்குன்னு நான் அவங்க 2 பேருக்கு நடுவில் நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தியாவா அது என்ன வரும்? இல்லை மச்சினிச்சி. ஆமாம், இந்த மச்சினிச்சி சேஷ்டன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த லேலியை நீங்கள் காமிச்சிட்ருக்கீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் எப்படி நின்றுட்டுருக்கீங்கன்னா, உங்கள் அக்கா ஆத்துக்காரு, நீங்கள் உங்கள் அக்கா அப்படி நின்றுட்டுருக்கீங்க. அந்த மாதிரி 3 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போஸ் இருக்கும். நீங்கள் அப்படியே சிரிச்சு
அதான் ரொம்ப அழகா இருக்கீங்க தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவர் அப்படியே ப்ளஷ் ஆயிட்டு தேங்க்யூம்மா அப்படிங்கிறாரு. அக்கா நீயுமே செம்ம அழகா இருக்கக்கா. ம் தேங்க்யூ அப்படிங்கிறா. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா மணமகன் அறையில் அவரும், மணமகள் அறையில் உங்கள் குடும்பமும் இருக்கு. இப்போ ஒரு வழியாக சாப்பிட்டு கிப்ட்டு தூங்கி எல்லாம் எழுந்திருச்சு அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கா வந்து குளிக்க கிளம்பிருந்திருப்பாங்க. காலையில் குளிக்கணும்ல. ஸோ குளிக்கிறதுக்கு போயிருந்திருப்பாங்க. நீங்கள் ஏய் சீக்கிரமா அக்கா டைம் ஆகுது, அதுக்கப்புறம் நான் குளிக்கணும், இருக்கிறதே 2 பாத்ரூம் தான், அங்கே எல்லாமே இந்த ஆன்டிஸ்லாம் பூந்துட்டாங்க, சீக்கிரம் வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டிக்கிட்டே இருக்கீங்க. குளிக்கட்டும்டா நிம்மதியா, ஸோ அப்போ தானடி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கையில் வச்சுக்கிட்டே அப்படியே நீங்கள் தூங்குறீங்க உட்காந்துட்டு. அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. ஐயோ அக்கா போயிட்டாளா? அதுக்கப்புறம் அக்கா வெளில வந்துடுச்சா? வேற யாராவது உள்ளே போயிருக்காங்களா? இல்லையே, அவ வெளியில வரல. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டைமை பார்க்குறீங்க. ஏறக்குறைய அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கும். உங்களுக்கு தெரியும் உங்கள் அக்கா ஒரு 15 மினிட்ஸ் தான் குளிக்கும், அதை தாண்டி குளிக்கவே குளிக்காது. என் அக்கா இவ்வளோ நேரம் குளிக்கவே மாட்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி சொல்கிற? அப்படியே உங்கள் அம்மாவுக்கு காதுக்கு செய்தி போயிருக்கும். என்ன சொல்கிறீங்க? இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை கடை கடகன்னு உங்கள் அம்மாலாம் வராங்க. ஏ ஏய் தொரடி அக்கா, தொறக்கா, தொற தொற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிகிட்டே இருக்காங்க. யாருமே திறக்கவே மாட்டாங்க. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ என்ன ஒரு வேளை ஓடி போயிட்டாலோ? அவங்க அம்மாவுக்கு அதே பதட்டமாக இருக்குது. உங்களுக்குமே டவுட் வருது. அம்மா என்னம்மா அது அக்கா அப்படி பண்ணிட்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிலாம் இருக்காது. அம்மாய்க்கா அடித்து ஏதாவது ஏதாவது தற்கொலை முயற்சி பண்ணியிருப்பாளாடி இவ அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே பதட்டமாக இருக்குது. நீங்களுமே பதறீங்க. இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ண? டே இங்கே வாடா சஞ்சய் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. சஞ்சய்ங்கிறது உங்கள் அத்தை பையன். கதை ஓடடா. யாராவது லேடிஸுக்கு மயிறு கதை ஓட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பையன் அப்படியே எடுத்து அப்படியே இடின்னு இடிக்கிறான். அங்கே வந்து செம லாக் போட்டிருக்கிறதால கதவை வந்து இது பண்ணவே முடியல. இதை எப்படி நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடைன்னு போயிட்டு இங்கே கீழே தானே வந்து அந்த மேனேஜ்மெண்ட் ரூம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பேருக்கு கீ வாங்குறீங்க. ஸோ ஸ்பேருக்கு கீ வாங்கினாலும் என்ன தான் இருந்தாலும் பாத்ரூமில் வந்து ஸ்பேருக்கு கீ வச்சுருக்க மாட்டாங்கல்ல அவங்க கிட்ட. பாத்ரூம்க்குலாம் எப்படிம்மா ஸ்பேர் கீ இருக்கும், லாக்கு தாம்மா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படியே சைடில் போயிட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு வீடு பெயிண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க போல். அதனால் அந்த அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏணி இருக்கும். அப்படியே ஏணி எடுத்து போடுறீங்க. ஆனாலும் எப்படி சொல்கிறதுனா அந்த இதுக்கிட்ட வந்து நிற்கலை. ஆனாலும் எக்கி பார்த்தா தெரியும் போல், அந்த மாதிரி இருக்குது. கடை நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டு உள்ளே இருக்கான்னு பார்க்குறீங்க. பார்த்தா ஏதோ ஒரு ஷீட் மாதிரி போட்டு அடைச்சிருக்காங்க. அதை ஃபுல்லாகவே எடுத்துருப்பீங்க. இப்போ பாத்ரூம் உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியுது. அப்படியே நீங்கள் இப்படி பார்க்குறீங்க. அக்கா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே பாத்ரூமில் ஒரு ஜன்னல் இருக்குது போல். அந்த வழியாக உங்கள் அக்கா இடத்த விட்டு போயிருந்துருப்பாங்க. கடவுளே, நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே பொறுமையாக வரீங்க. அம்மா இங்கே வாம்மா அப்படிங்கிறீங்க. என்னாடி இந்த நேரத்தில் என்ன? அக்கா ஓடி போயிட்டாம்மா. என்ன சொல்கிற? பாத்ரூமில் அக்கா வரல, பின்னாடி வழியாக ஓடி போயிட்டா. பாத்ரூமில் ஜன்னல் இருக்குமா? என்ன பண்ணுறது அப்படின்னு உங்கள் அம்மா அப்படியே ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்கார. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுவுறீங்க உங்கள் அம்மா நிலைமையை பார்த்துட்டு. எல்லாருக்குமே இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருக்கும். அதாவது உங்கள் இதில் அந்த அண்ணன் எல்லாருமே உங்கள் ஃபேமிலிஸில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஏன் இவன் இப்படி பண்ணா? ஐயோ அதுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. நம்மளாம் ஏன் வேணாம் நான் சொல்ல போகிறோம்? கல்யாணம் தானே, கட்டிக்கிட்டு ஓடி போயிருந்து அதுக்குன்னு ஓடி போகிறதா இது? நம்மள்ட்ட சொல்லியிருந்தால் நம்மளே கல்யாணம் பண்ணி வச்சுருப்போமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எல்லாம் ஃபோர்ஜரி, எல்லாம் பொய், பூராவுமே பொய். அப்போலாம் நான் வாய்ப்பே கிடையாது, சும்மா சொல்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா வேறு ஹார்ட் பேஷண்ட்டு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்பா அங்கே உட்காந்துட்டு வரவங்களுக்கு எல்லாருக்குமே வாங்கன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அங்கே உள்ள யாருக்குமே தெரியாது.
மாப்பிள்ளை வீட்டுக்கு வர தெரிஞ்ச இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, என்ன நடக்க போதோ தெரியல. டேய் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. அத்தை, எங்கே இருந்தாலும் அவளை அழைச்சிட்டு வா, பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் எங்கேயுமே விடாத போ. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பார். இங்கே பொறுமையாக நீங்கள் உங்கள் அப்பா கூப்பிட்டு அப்படி தனியாக உட்கார வச்சு சொல்லிகிட்ருக்கீங்க எல்லாத்தையும். அப்படிலாம் இருக்காதும்மா, நீ வேற நல்லா தேடு. அப்பா தேடிட்டேன்ப்பா, கிடைக்கல. இருக்காதும்மா, அவள் ஏம்மா போக போகிறா, அதெல்லாம் பண்ண மாட்டாம்மா. என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அக்கா போயிடுச்சுப்பா, நான் பின்னாடி போய் பார்த்தேன்ப்பா, போயிடுச்சுப்பா. அவர் அப்படியே இடி விழுந்த மாதிரி அழுவலை, எதுவும் பண்ணலை, அப்படியே மரம் மாதிரி இருக்கார் அந்த மனுஷன். ஒரு எமோஷனே இல்லாமல் அப்படியே எமோஷன்லெஸ்ஸாக அப்படியே நின்றுட்டே இருக்கார் அந்த மனுஷன். அப்படியே உங்கள் அப்பா அப்பா அவ்வளோதான், அப்படியே பிளாங்க்கு. அப்பா என்னம்மா, ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிறீங்க நீங்கள். ஐயோ மாப்பிள்ளை வீட்டுக்கு வர சொல்லணுமே, இந்த அப்பா வேறு இப்போ அப்படி இருக்காங்களே, அக்கா வேறு போயிட்டாலே, இப்போ நான் என்ன பண்ணுவேன். நீங்கள் அப்படியே சஞ்சய்க்கு கால் பண்ணிட்டு, டேய் எங்கடா பாத்தியாடா, இல்லை நான் தேடிட்டு தாண்டி இருக்கேன், சீக்கிரம் தேடுடா. உங்களுக்கு சஞ்சய் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது, ஆனால் அது யாருக்குமே தெரியாது, நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே இடிஞ்சு போயிட்டு அப்படியே நீங்கள் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஐயர் பொண்ணுக்கு புடவை மாற்றணும், பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் அப்படியே வந்து ஐயரை பார்க்குறீங்க. பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, அம்மா நான் என்னம்மா பண்ணுறது, பொண்ணை அழைக்க சொல்கிறாங்கம்மா அவங்க, பொண்ணை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்களா. வேறு என்ன பண்ணுறது, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படியே உங்கள் அம்மா பொறுமையாக மாப்பிள்ளையோட ரூமுக்கு போகிறாங்க. இங்கே அவங்க அம்மா அப்பா கிட்ட தனியாக பேசுகிறாங்க. இது மாதிரி அப்படின்னு அவங்க அழுகுறாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். பொண்ணு ஓடி போயிட்டா. அவங்க அப்படியே ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க? குளிக்க போனவ இன்னும் வரலையேன்னு என்ன ஏதுன்னு பார்த்த போது தான் தெரிஞ்சது எங்களுக்கு. எங்களை மன்னிச்சிருங்க சம்மந்தி அப்படி சொல்லிட்டு காலில் விடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எழுந்திரிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, எங்களுக்கு என்ன வழின்னே தெரியல சம்மந்தி, எங்களை மன்னிச்சிடுங்க சம்மந்தி. எங்கள் வளர்ப்பு தான் தப்பாக போயிடுச்சு, மாப்பிள்ளையோட வாழ்க்கையே கெடுத்துட்டு நின்றுட்டுருக்கோம். மாப்பிள்ளை எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை. அம்மா காலெல்லாம் உங்களை, நீ முதல்ல கையை எடு அப்படின்னு உங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க. அம்மா காலெல்லாம் விழாதம்மா, அம்மா எனக்கு கஷ்டமாக இருக்குமாம்மா, அதெல்லாம் பண்ணாதம்மா. பின்ன பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுருக்கேனே, இப்படி தான் எனக்கு நல்லா வேணும். இல்லை என் தலையெடுத்து என் வயிற்றுல ஏண்டி பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே திட்டுறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு, அம்மா என்னை என்ன வேணால் அடிம்மா, நீ காலெல்லாம் உள்ளாதான் எனக்கு கஷ்டமாக இருக்கும்மா. அம்மா என்னால் முடியல. அப்படியே அழுவுறீங்க நீங்கள். உங்கள் ஃபஸ்ட்டு பொண்ணு தானே ஓடி போயிடுச்சு, உங்கள் ரெண்டாவது பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிற வயசு தானே, உங்கள் ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணி தரீங்களா? உங்கள் மான கௌரவமும் ஒழுங்காக இருக்கும், எங்களுக்கும் தலைக்குனிவு இல்லாமல் இருக்கும். எங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷம், என்ன சொல்கிறீங்க சம்மந்தி? எங்களுக்கு வையனுமே பிடிக்கும் தான், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. எங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸுமே எங்களுக்கு தெரியல. எங்கள் சொந்தக்காரங்களால்
எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோடய தேயங்க தான் கடைசி பையன். அதனால தான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரீங்களா? நீங்கள் அப்படியே உங்கள் அத்தானை பார்க்குறீங்க. அவர் ஒன்றுமே பேசலை, அப்படியே அமைதியாக வந்துட்டுருக்காரு. எங்கள் பிள்ளைய நாங்கள் சமாளிச்சிடுவோம். உங்கள் பொண்ணு உங்கள் பேச்சை கேட்பாளா? அப்படி பேச்சை கேட்டான்னா நல்ல நேரம் முறியெடுத்துக்குள்ளே இந்த கல்யாணத்தை நடத்திடலாம். உங்கள் அம்மா அப்படியே கொஞ்சம் பேசிட்டு வரேன் குடும்பத்துக்கிட்ட அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பாவை அப்படியே கையை பிடிச்சி உங்கள் அம்மா இழுத்துட்டு போகிறாங்க. ஏங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அப்படியே பிரம்மம் பிடிச்ச மாதிரி தான் இருந்துகிட்ருக்காரு. அப்பா பாருப்பா, அப்பா வாப்பா, என்னப்பா நீ இப்படி நிற்கிற, அப்பா பாருப்பா என்ன. என்னங்க, அவள் தான் ஓடி போயிட்டால. இன்னுமே ஏன் அவளை நினச்சி நம்ம குடும்ப வாழ்க்கையை, நம்ம குடும்ப சுயநலத்தை நம்ம விட்டு தரணும்? நம்மளுக்கு கௌரவம்லாம் இருக்குல்ல. இனிமேல் அவள் ஜென்மத்துக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் கால் எடுத்து கூட வைக்கக்கூடாது. ஓடி போனவளாகவே இருக்கட்டும். சஞ்சயை சொல்லி வர சொல்லு. இனிமேல் அவள் எனக்கு கிடைச்சாலும் தேவை கிடையாது. இனிமே கடைசி பொண்ணு தான் எல்லாமே. நம்மளுக்கு பிறந்தது ஒத்த பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. நம்ம நெஞ்சில் ஏறி போனவளுக்கு இதுக்கு மேலே நம்ம எதுக்கு கவலை பண்ணும்? நம்ம தான் இன்னொன்று பெற்று வச்சுருக்கோம்ல. என்ன வயனு, கல்யாணம் பண்ண மாட்டல நீனு? அப்பெல்லாம் இல்லைம்மா. கல்யாணம் பண்ணுவதானே? கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. உங்கள் கௌரவத்துக்கு எதுவுமே ஆகக்கூடாதும்மா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன, இந்த மாதிரி பொண்ணை பெற்று வச்சதுக்கு நம்ம கொடுத்து தாங்க வச்சுருக்கணும். எதையும் யோசிக்காதீங்க, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். அண்ணி உங்களுக்கு இல்லை, இதில் எனக்கு பரிபூர்ண சம்பந்தம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்காவது இதில் உடன்பாடு இல்லாமல் இல்லை, எல்லாருக்குமே ஓகே தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. வயனு உனக்கு ஓகே தாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த புடவையை எடுத்து கொடுங்க, இவ கட்டிட்டு நிற்கட்டும். இவளுக்கு தான் இனிமேல் என்ன ஆனாலும் கல்யாணம் பண்ண போகிறோம். வயனுக்கு அந்த புடவை கட்டி விடுங்க, முகூர்த்த புடவையா. அப்படியே நீங்கள் ஷாக்கில் நிற்கிறீங்க. எல்லாருமே கடன்னு உங்களுக்கு அப்படியே கட்டி விட்டுட்ருக்காங்க. இங்கே அப்படியே உங்கள் அம்மா போல்டாக அப்படியே நின்றுட்டுருக்காங்க. சம்மந்தி, நான் ஃபஸ்ட்டு பெற்றது தான் இப்படி இருக்குது, ரெண்டாவது நான் ஒழுங்காக வளர்த்துருக்கேன். அவள் கல்யாணத்தை பண்ணிப்பா சம்மந்தி, ரொம்ப நல்லது. எங்கள் பிள்ளைக்கிட்டேயும் நாங்கள் பேசிட்டோம், அவனும் சரின்னு சொல்லிட்டான். ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி, எங்களை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். உங்கள் பொண்ணு தப்பு பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை மாதிரி சம்மந்தி கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கே அறியாமல் நீங்கள் அப்படியே பேன நின்றுட்டுருக்கீங்க. எப்படி யோசிச்சு பாருங்க, உங்களோட க்ரஷ் சஞ்சய் இங்கே உங்கள் அக்கா ஹஸ்பண்டுன்னு நினச்சவர் இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக இப்போ உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஆக போகிறாரு. இட்ஸ் ஜஸ்ட் அ மிராக்கிள். நோ, ஒரு ½ நடந்த ஒரு ட்விஸ்ட் இல்லை இது பெருசாக. அதனால் அது உங்களை மைண்ட் ஏற்றுக்கவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க உங்கள் அப்பாவுக்கு நெக்ஸ்ட் ஒன் மாதிரி. இப்போது ஒரு வழியாக புடவெல்லாம் கட்டியிருப்பீங்க. எங்கள் தேங்குமே வந்திருப்பார். அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக நின்றுட்டுருக்காரு. நீங்களுமே அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. அங்கே நிறைய பேருக்கு ஷாக்கு. என்ன கல்யாணம் அவளுக்கு தானே, என்ன வயன் வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கில் தான் இருந்துகிட்ருக்காங்க. யாருக்குமே ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. ஆனாலும் யாரும் ஒன்றும் பெருசாக கேட்டுக்கல. ஒரு வழியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும். இங்கே எல்லா சினாரியோஸும் முடிஞ்சிடுச்சு. உங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சிருப்பார். இப்போ முதல்ல உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருப்பீங்க. உங்கள் அம்மா சந்தோஷமாக உன் புருஷனை நல்லபடியாக பார்த்துக்கோ, நீயும் சந்தோஷமாக இரு. இது திடுதிப்புன்னு நடந்த வாழ்க்கையா இல்லை உன் கல்யாணமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் மாப்பிள்ளை மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கலான்னு கொடுத்து வச்சுருக்கணும் வயன்.
அவர் உனக்குன்னு இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கீழே லைட்டாக குனிறீங்க. உங்கள் செஸ்ட்டு கிட்டக்க அந்த மனுஷன் தாலி கட்டினது அப்படியே இருக்கும். அதை அப்படியே பார்க்குறீங்க. உங்களால் எதுவுமே சொல்லவே முடியல. கண்ணிலேருந்து ட்ராப்லெட்ஸ் மட்டும்தான் விழுந்துட்டுருக்கு. அங்கே அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சா, அவள் என்ன இதில் இருக்கா ஏது இருக்கா எதுவுமே தெரியல. ஆனால் உங்களுக்கு இங்கே ஆல்ரெடி கல்யாணமாக ஆயிடுச்சு. இங்கே வந்து கல்யாணம் ஆகிட்டு நீங்கள் ஆசீர்வாதெல்லாம் வாங்குறீங்க பாருங்கள். அப்போ தான் சஞ்சய் வந்து நிற்கிறாரு. எனக்கு கல்யாணம் ஆயிருக்கா அப்படின்னு அந்த மனுஷன் சரி ஷாக்கு. இங்கே அந்த சஞ்சய் வர்றாரு. அவரை பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் அழுக்கு தாங்கலை. அவர் உங்களோட க்ரஷ் இல்லை, லவ் இல்லை, ஆனால் க்ரஷ்ஷு. அப்படியே நீங்கள் குமுறி குமுறி அழுவுறீங்க. இங்கே அந்த மனுஷன் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்க முதுவை மட்டும் லைட்டாக டேப் பண்ணுறாரு அந்த மனுஷன். இங்கே தேங்க நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு அதான் அப்படிங்கிறீங்க. அப்படியே அந்த மனுஷன் அமைதியாக நின்றுட்டுருக்காரு. இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபோட்டோக்கு போஸ்ட்லாம் கொடுத்துட்டு ஒரு வழியாக எல்லா சினாரியோஸுமே முடிஞ்சு போயிருக்கும். இப்போது நீங்கள் எல்லாருக்குமே அழுவுறீங்க. ஏன்னா இது உங்களால் அன்எக்ஸ்பெக்டட்ல. அக்கா இருக்க நம்மளுக்கெல்லாம் கல்யாணங்கும் போது என்கேஜ்மெண்ட் அது இதுன்னு ஏதாவது நடந்திருக்கும் நம்ம மைண்ட் அளவில். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம கல்யாணம் ஆகிட்டு போயிடுவோம், இன்னும் 4 நாள் தான், இன்னும் 10 நாள் தான் அப்படின்ற ஒரு கேல்குலேட் நம்ம போட்டுட்ருப்போம். திடுதிப்புன்னு ஒரு மனுஷனோட உங்களுக்கு கல்யாணம், இனிமேல் நம்ம வீட்டுக்கு போக முடியாது அப்படிங்கும் போது அதெல்லாம் உங்களால் ஜஸ்ட் இமேஜின் பண்ணக்கூட முடியல. செருமி 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 அழுகுறீங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறீங்க, உங்கள் மாமாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறீங்க, உங்கள் சஞ்சயை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறீங்க, எல்லாருமே கட்டி பிடிச்சிட்டு அழுகுறீங்க உட்காந்துட்டு. எல்லாருமே என்ன இவ்வளோ பாசமாக இருக்காவையோ கடவுளே, நல்ல விதமாக இருக்கணும் கடவுளே, அதான் நான் வேண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க. இப்போ ஒரு வழியாக நீங்களும் காரில் ஏறி கிளம்பி போயிருந்துருப்பீங்க. அவங்களோட வீடு ரொம்ப தூரம்லாம் கிடையாது. லைக் எப்படி சொல்கிறேன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அரௌண்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே போயிருந்துருப்பீங்க. கொஞ்சம் ட்ராவல் தான், எப்படி இருந்தாலும் ஒரு 1 hour ஆகும் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. கார்லேயே அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அழுது 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 கண்ணில் உள்ள மையெல்லாம் அப்படியே கரைஞ்சி அப்படியே அந்த அழுகிற இடத்துலலாம் அப்படியே கருப்பு கருப்பாலாம் இருக்குது. இங்கே அந்த மனுஷன் என்னன்னு அப்படியே திரும்பி பார்க்கல, அமைதியாக அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பாருங்களேன். இத்தனை நாள் இவ தான் நம்ம பொண்டாட்டின்னு நினச்சிட்ருக்கிறவருக்கு திடுதிப்புன்னு வேற ஒரு பொண்ணு, அதுவும் சொந்த மச்சினிச்சியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சா அது எப்படி இருக்கும்? ஆசை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அதை ஒரு சிஸ்டராக பார்த்துருந்தாங்கன்னா கஷ்டமாக தானே இருக்கும் உங்களுக்கு. அந்த மனுஷன் உங்களை சிஸ்டராக பார்க்கல, ஆனாலும் இதை அவர் எதிர்பார்க்கல. அதனால்தான் அமைதியாக இருந்துகிட்ருக்காரு. அந்த காரில் டிரைவர், அவர், நீங்கள் 3 பேர் மட்டும்தான். அவங்க அம்மா அப்பாலாம் அனதர் காரில் வந்துட்டுருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தண்ணி தாக அடிக்குது, அழுது அழுது உங்களுக்கு தொண்டை தண்ணியாக வற்றி போயிடுச்சு போல். டிரைவர், நான் தண்ணி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் சைடில் பக்கத்தில் தண்ணி இருந்திருக்கும், வாட்டர் பாட்டில் அப்படியே உங்களுக்கு கொடுக்குற. தேங்க்ஸ் அத்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே ஷாக்கு. தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நான் எப்படி கூப்பிட்டோம், அத்தானே கூப்பிடவா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. பிரச்சனை இல்லை, அப்படி தானே கூப்பிட்டுருந்த, அப்படியே கூப்பிடு. சரியாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் தண்ணியை குடிக்கிறீங்க. அப்படியே அமைதியாக வந்துட்டுருக்கீங்க. ஒரு வழியாக வீடுமே வந்திருக்கும். அங்கே ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. வயன் எல்லாமே கடந்து போகும். சரியா, எல்லாம் ஒரு நாள் மாறிடும். எதுவும் மனசில் போட்டு பிரட்டிக்காத, எல்லாம் நல்லதுக்கே நானே. சரியா? சரிதா. இப்போது 2 பேரும் ரூமுக்கு போங்க. ஈவினிங்க்கு அப்புறம் தான் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. சரிதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக ரூமுக்கு போகிறீங்க. அம்மா எனக்கு தண்ணிம்மா, என் ரூமில் தண்ணி இல்லைம்மா. சரி வயன் நெல், அப்படியே தண்ணி வாட்டர் பாட்டிலாம் பிடிச்சி தரேன், எடுத்துகிட்டு போ. சரிதா. அவங்க பிடிச்சி தராங்க. நீங்கள் வாட்டர் பாட்டில் அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்க. அவர்கிட்ட கொடுக்குறீங்க, இல்லை சைடில் வச்சுட்டு அப்படிங்கிறாரு. சரிங்க, சரி அத்தா. அப்படியே நீங்கள் வச்சுட்டு பொறுமையாக அந்த மனுஷன் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அத்தா.
உங்கள ஒரே தடவை கட்டி பிடிச்சிக்குவா? ஏன் தெரிலையே. அப்படியே அந்த மனுஷனும் உங்களை கட்டி பிடிக்கிறாரு. அப்படியே நீங்கள் அழுவுறீங்க, அப்படி அழுவுறீங்க நீங்கள். செருமி செருமி அழுவாங்கள. சரி சரி சரி, அழாத அழாத. எனக்கு உங்களை நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது. எங்கள் அக்காவே நினச்சிட்டு இருந்திருப்பீங்களா நீங்கள்? என்னை மன்னிச்சிடுங்க தான், என்னை மன்னிச்சிடுங்க தான், எங்கள் அக்காவையும் மன்னிச்சிடுங்க தான். நீ என்னை கன்சோல் பண்ணுற, உனக்கு இது பெரிய விஷயம். உனக்கும் எனக்கும் என்ன 7 வயசு முன்ன பின்னையா? பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ இதையும் நினச்சி கஷ்டப்படாத. எல்லாம் சரியாக போயிடும். தேங்க்ஸ் அத்தா. அத்தா, எங்கள் அக்காவை வெறுத்துறாதீங்க. இந்த நேரத்துலேயும் உங்கள் அக்கா தெரியல, சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்துட்டோம். என்கிட்டயாவது அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம். சாரி தான், அவளுக்கு பதிலாக நான் சாரி கேட்டுக்கிறேங்க கிட்ட. மன்னிச்சிருங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த மனுஷனை அப்படியே கையெடுத்து கும்பிட்டு கேட்குறீங்க. அவர் கழுத, உனக்கு என்ன தெரிய போகுது? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, நீ எதுவும் கஷ்டப்படாத. ஓகே, எல்லாம் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் மாறிடுவான். அந்த மனுஷனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பக்கத்தில் ஒரு பால்கனி இருக்கும். அப்படியே பொறுமையாக போயிட்டு அப்படியே பால்கனியில் அப்படியே அவருக்கு ட்ராப்லெட்ஸாக கண்லேருந்து அப்படியே தண்ணி தர 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 தரன்னு ஊற்றுது அவருக்கு. அப்படியே வைப் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே சைடில் அந்த பெட் இருக்கும், அப்படியே போத்திக்கிட்டு அப்படி நீங்களும் அப்படியே குமிரி குமிரி அழுவாங்களே, அந்த மாதிரி அழுதுட்ருக்கீங்க. இங்கே அந்த மனுஷனுக்கும் தொண்டடைக்குது, உங்களுக்கும் தொண்டடைக்குது. 2 பேருமே அந்த தண்ணி பாட்டில் எடுக்க போகிறீங்க. அப்போது அந்த மனுஷன் இந்த அன்னை குடி அப்படிங்கிற. இல்லை நீங்கள் குடிங்கத்தான். நீ குடி. சரி, நீங்கள் எச்ச வச்சு தான் குடிப்பீங்க போல். அப்படியே எச்சு வச்சு குடிச்சிருப்பீங்க. அப்படியே உங்களை பார்க்குறான் அந்த மனுஷன். எச்சு வச்சு தான் குடிப்பியா நீ அப்படிங்கிறார். அப்படியோ சாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அதை அப்படியே மேலே தெளிக்கிறீ. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் குடிச்சிருப்பேன். லைட்டாக ஆனால் தான் குடிக்கிறார் போல். சாரி, அதனால தான் உங்களை முதல்ல குடிக்க சொன்னேன். இட்ஸ் ஓகே, நீ தானே என் ஒய்ஃபு, இதுலையே இது பண்ணால் எப்படி? நீங்கள் அப்படியே ஆனந்த மனுஷனை பார்க்குறீங்க. அவரு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாரு போல். ஆனால் டிராஸ்டிக்கான சேஞ்சு. நீங்கள் அப்படியே ஆனந்த மனுஷனே பார்த்துட்ருக்கீங்க. தூக்கம் வருதுன்னா தூங்க. ஓகே, ஏதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட கேளு. நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மனசு கேட்கல, யாருக்குமே தெரியாமல் அப்படியே பொறுமையாக உங்களுக்கு கால் பண்ணுறீங்க. உங்கள் அக்கா அட்டன் பண்ணிட்டா. குடு குடுன்னு ஓடி போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு அப்படியே கதவை லாக் பண்ணிட்டு, ஹலோ அக்கா, எங்கள் அக்கா இருக்கு, கல்யாணம் ஆகிடுச்சா உனக்கு? கேள்விப்பட்டேன், உனக்கும் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்காமே. ஆமாம். சாரி பையன், என்னால் உன் வாழ்க்கை. பரவாயில்ல, இருக்கட்டும். நீ சொல்ல, எப்படி இருக்க? உனக்கு உன் மேலே என் மேலே கோமே இல்லையா பையன் உனக்கு? இல்லை இல்லை, இருக்கட்டும் இருக்கட்டும். நீ சொல்ல முதல்ல, கல்யாணம் ஆயிடுச்சா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். நல்லா பார்த்துக்கோ. நான் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்டி. உனக்கு ஏதாவது அதை பற்றி தெரியுதா? உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு நான் நின்றுட்டுருக்கேன், என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம்னு. ஆனால் நீ இப்போ கூட நீ ஏன் நன்மையிலேருந்து தான் யோசிச்சு பார்க்குறல்ல. இருக்கட்டும்க்கா, ஆனால் நீ என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அதுதான் ஒரு மாதிரியா இருக்குது. பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு அங்கே எந்த ஒரு பாதிப்பும் இல்லைல்ல. தனியாக வேற இருக்க நீன்னு. நான் நல்லா தான் இருக்கேன் பையன்.
என்னை மன்னிச்சிரு, அம்மாவையும் மன்னிச்சிட சொல்லு. அக்கா, அப்பாவுக்கும் கஷ்டம்தான். ஆனால் இந்த மனுஷன் ஒன்னே நினச்சிட்டு இருந்திருக்காருக்கா. இந்த மன்னிச்சிட சொல்லுவான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா அழுகுது. நான் பார்த்துக்கிறேன்க்கா, ஆனால் அம்மா அப்பாவை மட்டும் தயவு செஞ்சு இப்போ பார்த்துடாத, ஒன்று புதைச்சிருவாங்க. ஒரு 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 6-7 மாதம் கழிச்சு வேணால் போய் பாரு, சரியா? இப்போ எங்கே போகலான் இருக்க? சென்னை போகிறோம். ஏன்? ஏன் இல்லை, இவனுக்கு அங்கே சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக ப்ரமோட் ஆகிருக்கான். ப்ளஸ் நானுமே அப்படியே சென்னையில் ஜாப் பார்க்கலான் இருக்கேன். சரிக்கா, நீ வேறு யார் கால் பண்ணாலும் எடுக்காத. நானுமே உன்கிட்ட பேசினதை வெளியில் காட்டிக்கல. சேஃபாக இரு, பத்திரமா இரு, ஓகே? நீயுமே பார்த்து, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே, பாய்டி. பாய்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி நீங்கள் அப்படியே வெளில வரீங்க. அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு உங்களை. அத்தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அந்த இம்மெச்சூர்ட் கேர்ள்னு சொல்லுவாங்களே, லைக் இன்னும் விவரம் தெரியல, அந்த மாதிரியான ஒரு பொண்ணு தான் நீங்கள். காலேஜ் ஃபைனல் இயர் தான் படிச்சுட்ருக்கீங்க. ஆனால் அதுக்குள்ளேயே உங்களை கூப்பிட்டு கல்யாணம் வேறு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் என்னது அப்படிங்கிறாரு. அதான் எனக்கு இன்னும் 2 நாள் கழிச்சு காலேஜ் இருக்குதா. ஆமாம்ல, நீ காலேஜ் படிச்சுட்ருக்கல. சரி, ஓகே, நான் உன் காலேஜில் பேசுகிறேன், ஃபோன் பண்ணி கொடு. சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க, ஃபோன் பண்ணி உங்கள் மேம்கிட்ட கொடுக்குறீங்க. ஹாய், நான் தான் மிஸ்டர் கிம் தேயாங், வயனோட ஹஸ்பண்ட். வயனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் கேட்குது. ஆமாம், அவளால் டெய்லி ரெகுலரில் படிக்க முடியாது. இஸ் தட் ஓகே ஃபார் யூ மேம், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் என்ன தான் இருந்தாலும் நேரில் பார்த்து ஃபாதர்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும். இட்ஸ் ஓகே, நான் மண்டே வந்துடுறேன். மண்டே வந்துட்டு நான் என்னன்னு சொல்லிவிட்டு பிரின்ஸிபாலை பார்த்து பேசுகிறேன். தென் ஓகே. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வச்சிருவார். அப்படியே உங்கள்கிட்ட ஃபோனை கொடுக்குறாரு. இந்தா அப்படிங்கிறாரு. அப்போ நான் இனிமேல் நான் அங்கே போகக்கூடாதா தான்? தெரில வயன், இட் டிபெண்ட்ஸ். லைக் நான் வந்து ரெகுலரில் கேட்காம இர்ரெகுலர் கேட்டிருக்க. ஃபைனல் இயர் தானே நீனு? ஆமாம், அதனால் டைரெக்டாக எக்ஸாம்ஸ். ஐயோ, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. இப்போ நான் என்ன பண்ணலான்னு நீ நினைக்கிற? நான் அங்கேயே போய் படிக்கணும்னு தான். அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டு, அப்போது இங்கே சாட்டர்டே சண்டே வந்துடுறேன் தானா? சரி, நான் அம்மா கிட்டே பார்த்து என்னென்னு டிஸ்கஸ் பண்ணி கேட்குறேன். சரி தான். இப்போது அப்படியே நீங்கள் பொறுமையாக உங்கள் அத்தைக்கிட்ட பொடி போட்டுட்ருக்கீங்க. அத்தை, நான் ஃபைனல் செமஸ்டர் படிக்கிறேன். அத்தான் வேறு ஸ்டாஃப்கிட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி இர்ரெகுலரில் வெறும் எக்ஸாம்ஸ் வந்து பண்ணலாமான்னு வந்துக்கிட்டான். நல்ல இது இல்லை, அவன் நல்லா யோசிக்கிறான், பரவாயில்லையே. அத்தை, எப்படி ஒன்றுமே தெரியாமல் டைரெக்டாக எக்ஸாமில் போய் எழுதணுன்னா? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட குரூப் காலில் கேளு, டெய்லி பேசு, என்ன நடத்துனாங்கன்னு கேளு, நோட்ஸ் வாங்கி வச்சுக்கோ, வீட்டில் உட்காந்து எழுது. அது எப்படி பின்ன நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? நான் வேணா அம்மா வீட்டுக்கு போயிட்டு சாட்டர்டே சண்டே வந்துடுவா. இந்த பாருமா, உனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஒன்றா இருந்தால் தான் அந்யோன்யம் இருக்கும். இதில் அவன் தனியாக நீ தனியாக இருந்தால் எப்படி அது வரும்? நாங்களே வேறு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாவது புரிதல் வேணும்னா ஒன்றா இருந்தால் தானேம்மா முடியும். எதுக்கு புரிதல் அது? எதுக்குன்னா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் யோசிச்சு பார்க்குறாங்க. நானும் அத்தானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுத்த. நீங்கள் வேறு, நாங்கள்லாம் நானும் அத்தானும் நைட்லாம் பேசியிருக்கோம். உங்கள் அத்தை அப்படியே பார்க்குறாங்க.
ஆமாந்த நிறையா எங்கள் அக்காவை பற்றிலாம் கேட்பாரு. நான் நிறையா பேசுவேன். அத்தா வந்து எனக்கு 2 நாளுக்கு ஒரு தடவை கால் பண்ணி நல்லா எங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குத்த. அது அவர் ஃப்ரெண்டாக பேசுகிறது. ஆனால் இப்போது அப்படி இல்லைல்ல. ஆமாம் ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம். நீ என்ன பண்ண, டேரெக்டாக எக்ஸாம் மட்டும் போய் எழுது, அதான் சரியாக இருக்கும். நான் உங்கள் அம்மா அப்பா கிட்டெல்லாம் பேசுகிறேன். இதுதான் புரிஞ்சுக்கோ. அக்கா, நீ என்ன மசிட்டாலும் உன் புருஷன் என்ன சொன்னான்? யாரு அத்தானா? அவன் தாண்டி உன் புருஷன். சரி, அவரும் இதுதான் தான் சொல்கிறாரு. அம்மா கிட்டே கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. சரி, எப்படி இருந்தாலும் நைட்டு இதை பற்றி டிஸ்கஷன் வரும். என்னன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நைட் அதே மாதிரி உங்கள் அம்மாலாம் சமைச்சிருப்பாங்க. அதாவது இங்கே தேவங்களோட அம்மா சமைச்சு முடிச்சுட்டு இதே டாக் வந்திருக்கும். அவருக்கு உங்களை அனுப்புறதுக்கு அவ்வளோ மனம் இல்லை. அதே மாதிரி அவங்க குடும்பத்துக்குமே அனுப்ப மனம் இல்லை. ஆதலால் ஊற்றிக்கிச்சு. ஸோ நீங்கள் இங்கே இருந்துட்டு வெறும் எக்ஸாம்ஸ் மட்டும் தான் உட்காந்து எழுதுகிற மாதிரி, அங்கே போகிற மாதிரி. இங்கே சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேறு வழி இல்லையே, கல்யாணம் ஆகிடுச்சே, அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். ஸோ அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பயத்தோட பதட்டத்தோட அப்படியே என்ன இருந்தாலும் இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் இல்லை. அதனால நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கில் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அவங்க அம்மா அப்பாவுக்குமே இதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா உடன்பாடே இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணிச்சிட்டு இதில் இது ஒன்று தான் குறைச்சலாம் அப்படிங்கிற மாதிரி வேணும்னா ஒரு 3-2 மந்த்துக்கு கழிச்சு வேணால் நம்ம வேணால் இதுமாரி ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் குடும்பத்தில் உள்ளவங்களாம் முறைங்கிறது ஒன்று இருக்குது. இப்போது அனுப்பு, வேணால் அவங்க கொஞ்சம் புரிதல் ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், யாருக்குமே தெரியாமல் ஒரு 4 பேர் வச்சு மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இப்போ பால் அதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தோடு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஆக்சுவலாக தெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஷ்டி சட்டை அதெல்லாம் போடும், ஏன்னா தாலி கட்டின ட்ரெஸ்ஸு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வேறு, கடவுளே அவள் எப்போ வருவாளோ தெரில, அவுது போட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸாக போடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசை கசகசன்னு காலையிலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அதே ட்ரெஸ்ஸை போடுனா கடுப்பாக ஆகாது நம்மளுக்கு. நீங்களுமே கல்யாணம் ஆன அந்த சாரியை கட்டிட்டு தான் வந்துட்டுருக்கீங்க. இப்போது ஒரு வழியாக நீங்கள் நடந்து வந்தாச்சு. ஸோ கதவை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த மனுஷன் வந்துடியா அப்படிங்கிறாரு. வந்துட்டான் தான் அப்படிங்கிறீங்க. வா இல்லை வா, ஏன் அங்கே நிற்கிற? சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டுருக்கீங்க. அதான் இருந்தாங்க பால். எனக்கு பாலே பிடிக்காது. அப்படியா? அப்புறம் எதுக்கு இதை கொடுத்து விட்டாங்க எனக்கு? ஃபார்மாலிட்டி அவ்வளோதான். நான் பாலெல்லாம் தனியாலாம் குடிக்க மாட்டேன். ஒன்று டீ குடிப்பேன், இல்லைனா காஃபி குடிப்பேன். பாலெலாம் எனக்கு ஒத்துக்காது. வேணும்னா அதை நீ குடிச்சிரு அப்படிங்கிறாரு. சரி ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட குடிச்சிட்டிங்க. சரி நீங்கள் கொஞ்ச நேரம் இரு, நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டுறேன், கசகசன்னு இருக்குது. அதான் எங்கே போய் மாற்றணும் அப்படின்னு கேட்குறீங்க. தோ அங்கே தான் இருக்கே ட்ரெஸ்ஸிங் ரூமு. ஓ தேங்க்யூ தான், எனக்குமே கசகசன்னு இருக்குது, எப்படா இந்த சாரி விட்டேறிவோம் போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ போ. ஓகே சரி தான். நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிருக்கீங்க. அந்த மனுஷன் நக்குனோண்டு ட்ராக் கிடையாது, ட்ராயர் போட்டிருக்காரு. இந்த குட்டியோண்டு இருக்காது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை போட்டுட்டு ஒரே பனியன் போட்டுட்டு அந்த மனுஷன் அப்படியே கேஷுவலாக ஹேர் அப்படியே கோதிட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. உங்கள் லைஃப்பில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நீங்கள் பார்க்குறது. என்ன பார்க்குறீங்க? என்ன நீ போய் ட்ரெஸ்ஸை மாற்றல? சரிதான். புடவையா போட போகிற? இல்லை எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே தான். பேகு எங்கே இருக்குது? கீழே இருக்குன்னு நினைக்கிறேன் பேகு. இதே சாரியில் நீ தூங்க முடியாது. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டா அந்த மனுஷன் அவரோட ட்ரெஸ்ஸை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாரு. இந்தா இதை போட்டுக்கோ. இது உங்களோடது தானே? ஆமாம் போட்டுக்கோ. ஆம்பளை பிள்ளை சட்டை நான் எப்படி? சரி வந்துட்டு வேறு ஏதாவது ஸ்பேர் இருக்கா? இல்லை. அப்புறம் என்ன, போடு இதை புடி. அந்த மனுஷன் உங்கள் கையில் அப்படியே வச்சுட்டு அந்த மனுஷன் மட்டும் போயிட்டாரு. நான் இந்த மாதிரி இந்த ட்ரௌசர் சொக்காலாம் போட்டதே இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த கம்ஃபர்டபுளாக இருக்கிற இந்த நைட்டி இல்லைன்னா சுடிதாரோடையே தூங்கிடுவேன். இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு
ப்ளஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பையனோட ட்ரெஸ் வேறு போடுறீங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரதர் கூட இல்லைல்ல. ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறச்ச நீங்கள் வந்து இதே தான் இதில் இருந்துகிட்ருக்கீங்க, ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ அந்த மனுஷன் கொடுத்துட்டாரு, நம்ம போடாமல் போட்டோன்னா அவங்களுக்கு பிடிக்கல போல நினச்சிப்பாரு. நிறையா தடவை எங்கள் அக்கா அவர்கிட்ட பேசாமல் இருக்க போதே அவர் வந்து கேட்பார், ஏன் பேசலைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். வேண்டாம், எதுக்கு இந்த வம்பு, போட்டுருவோம், ஃபஸ்ட் டைம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறீங்க. லைக் அந்த ஷர்ட் வந்து உங்களுக்கு நல்லா தொலைன்னு தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை அப்படியே போட்டு நல்லா அப்படியே ஹேண்டில் அந்த ஸ்லீவ்லாம் இருக்குல்ல, அதை லைட்டாக மடித்து விட்டுட்டு, அந்த மனுஷன் வந்து உங்களுக்கு பேண்ட் ஆக்சுவலாக கொடுக்கல, முட்டிக்கு வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு குட்டியோண்டு அந்த ஒரு மாதிரி ட்ராயர் மாதிரி கொடுத்துருப்பாரு. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இது இப்படி கொடுத்து வச்சுருக்கீங்க, ஐயோ ஏன் தான் இப்படி இருக்கீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க. கடவுளே. இப்போ நீங்கள் அப்படியே வரலாமா வா அப்படிங்கிறாரு. ஏதோ உட்காந்துட்டு கேம் விளாடுவார் போல் அந்த மனுஷன், லேப்பில் உட்காந்துட்டு கேம் விளாண்டுக்கிட்டே சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஹெசிடேட்டோடையே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அந்த ஷர்ட்டை பிடிச்சி இழுன்னு இழுக்கிறீங்க கீழே. அப்படியே நீங்கள் உட்காரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே உங்களை பார்க்குறாரு, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அதை கடை நல்லாறீங்க. என்ன கேமை தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இரு ஷவுட் ஆகிட்டானா? இது ஆக்சுவலாக ஆன்லைன் கேமு, பப்ஜி தெரியுமா? தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் அது. பப்ஜி நல்லா விளாட்லாமே இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜாய்ஸ்டிக் அப்படியே டக்குன்னு உங்களுக்கு தள்ளுறாரு. எனக்கு தெரியாது. சரி வா, சேர் எடுத்து போட்டு உட்கார். நீங்கள் அப்படியே அவர் பக்கத்தில் சேர் எடுத்து போட்டு உட்காருங்க. இது வந்து ஓடுறது, இது ஷூட் பண்ணுறது, இது ஏம் பண்ணுறது, இது வெப்பனை மாற்றுறது, இது அப்படியே ஜம்ப் பண்ணுறது, இது க்ரௌல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கும். அதான் இவ்வளோலாம் வேணாம் தான், ஜஸ்ட் ரெண்டே சொல்லுங்கள், எது தப்பிச்சா உயிர் பொழைச்சிப்போம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். படுத்துக்கோ, நீ படுத்துக்கிட்டனாலே உயிர் தப்பிச்சிக்கலாம், சரியா? அப்புறம் இந்த கன்னை மட்டும் எடுத்து ஷார்ட் பண்ணு, அவ்வளோதான். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அதை போடுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீங்கள் போட்டிருக்க அந்த அந்த ட்ரௌசர் இருக்குல்ல, அப்படியே லைட்டாக உங்கள் முட்டிக்கு மேலே எழுந்திருக்குது. உட்காந்தோம்னாலே அது அப்படியே லைட்டாக அப்படி நழுவி மேலே வருமே, இது வேற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே இறக்குறீங்க. ஏன் என்ன கம்ஃபர்டபுளாக இல்லையா என்னோடது? அது ஷார்ட்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது தான், முட்டிக்கு கிட்டக்க வருது, முட்டிக்கு மேலே வேற வருது. என்கிட்ட உள்ளதுலேயே பெரிய ஷார்ட்ஸே அது மட்டும்தான். அது எல்லாமே இதோ நான் இப்போ போட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே உனக்கு சின்னதாக இருக்கா அப்படிங்கிறாரு. அந்த முட்டி வரைக்கும் வராது, அந்த மாதிரி எதுவும் இல்லை. அது பேர் ட்ராக் இருக்கும், ஆனால் துவைக்கிறதுல இருக்குதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கேம் விளாட்லாமாப்போ? சரி தான். இப்போ நீங்களும் அந்த மனுஷனும் கேம் விளாட்றீங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் அடிக்கக்கூடாது சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி நான் அடிக்கல அப்படின்றாரு. அப்படி தான் நவுரடி தள்ளி நில்லு. ஐயோ என்னையாவது சுடணும், நீயாவது சுடணும் அப்படின்னா என்னையாவது சுட விடணும். அதை விட்டுட்டு உட்காந்துட்டு நடுவில் என்னடி அர்த்தம்? தெரியலதான், திட்டாதீங்க தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது திட்டுறதில்ல, அவங்ககிட்ட நான் சொல்கிறது. சரிதான் நீங்கள் சொல்கிறீங்க. சரி தள்ளி நிற்கிறியா? எப்படி தள்ளுறது? ஐயோ ஜாய்ஸ்டிக்கை கூட தள்ளி கடன்னு வச்சுட்டு இப்படியே அமைதியாக உட்கார சொல்லிட்டேன். சரிதான், யார் வந்தாலும் சரி அமைதியாக இருக்கணும். என்கிட்ட சொல்லு. சரியா? சரிதான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே இதில் வச்சுட்டு அந்த மனுஷனோட இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படி விளாண்டுட்ருக்காரு. இங்கே பார்த்தா ஏதோ ஒரு வண்டி வர மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஐயோ ஒருத்தவங்க சுட்டு போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட அந்த அந்த கன்னை வச்சு ட்ரிகர் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஒருத்தவன் அலைக்காக தெரியுறான், பொடுக்குன்னு சுட்டுருப்பீங்க பாருங்கள். பார்த்தா ஸ்பாட்டை விட்டு ஒரு கில்லு உங்களுக்கு வந்திருக்கு. அந்த மனுஷன் அப்படியே உங்களை பார்த்துட்டு, இப்போ ஒருத்தவனை சாவடிச்சியா? ஆமாம் தான், ஹெட் ஷாட்டுன்னு வந்துச்சு. அப்படிங்கிறாரு. அதான் சொல்கிறான், செத்து போயிட்டேன் தான். என்னத்தான் பொட்டியாக இருக்குமே, பொட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம்
சரி வீடு வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ உங்களை போட்டு தள்ளலாம் எல்லாரையுமே அந்த மனுஷன் போட்டு தள்ளிட்டாரு. அத்தா அங்கே இருக்கான் பாருங்கத்தா, அவன் தான் என்ன போட்டான், அவன் தான் என்ன போட்டான், அடிங்கத்தா அடிங்கத்தா அடிங்கத்தான்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை அடிச்சிட்டு இருக்கீங்க. நீ என்ன அடிச்சிட்டு இருக்க ஒயர் அப்படிங்கிறாரு. சாரிதா சாரிதா என்ன மன்னிச்சிருங்கத்தா அடிச்சிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. அது அவன் மனுஷன் ஸ்மைல் பண்ணிட்டு நீ அவருக்கு உங்களை பார்த்து கேட்டுட்டு இருக்கும் போது அவன் வந்து போட்டு தள்ளியிருப்பான். தேவாங்க செத்துட்டண்டி அப்படிங்கிறாரு. சரி அதான் இன்னொன்று ரவுண்டு விளாட்லாமா அப்படிங்கிறாரு. விளாட்லாம் தான். அப்படியே நீங்கள் அந்த நைட்டு ஃபுல்லாகவோ நீங்களும் நீங்கள் நல்லா இப்போ கேம் விளாட ஆரம்பிச்சிட்டிங்க. நைட்டு ஃபுல்லாக ஏறக்குறைய ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் நீங்கள் விளாண்டுட்ருக்கீங்க. இப்போ கொஞ்சம் தேர்ச்சி ஆகிட்டீங்க நீங்கள். உங்களுக்கு இந்த பப்ஜியாலே உங்கள் 2 பேரோட பாண்டிங்ஸ் நல்லா இருக்குது. அடிக்கிறது திட்டுறது அந்த மாதிரி ஜாலியாகவே இருந்துகிட்ருக்கீங்க. ஒரு வழியாக அப்படியே உங்களுக்கு லைட்டாக தூக்கம் அத்தா தூக்கம் வருதுத்தா அப்படிக்கு சொல்லிங்க. சரி நீ தூங்கு, எனக்குமே கண்ணு வலிக்குது ரொம்ப நேரமாக விளாடுறதால. சரி தூங்கலாமா? சரிதா. என்னங்க ஜாய்ஸ்டிக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த மனுஷனும் எடுத்து வச்சுருப்பாரு. எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறீங்க. இங்கே அப்படியே அந்த மனுஷனை தான் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி படுத்திருப்பீங்க. என்ன அப்படியே பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. என்னமோ நினைக்கிற சொல்லு. அதான் நீங்கள் தான் என் லைஃப் பார்ட்னரா? அவர் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அதான் நான் கட்டின தாலி தான் உன் கழுத்தில் தூங்குது அப்படிங்கிறாரு. அப்படியே லைட்டாக கீழே குனிறீங்க. ஆனால் நீங்கள் அதை உள்ளே போட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக அவரோட ஷர்ட்டுக்குள்ளே போட்டிருக்கீங்க. அவர் அப்படியே அவரோட ஷர்ட்டை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மெக் பண்ணிட்டு சிரிக்கிறாரு. ஏன் தான் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சொல்லுங்க தான். நீங்கள் இப்போ கேட்டதும் நான் சொன்னேன்ல, அதுமாதிரி நீங்களும் சொல்லணும்ல. என்னது தான்? நான் போட்ட ஷர்ட் ஒரு கேர்ள் போட்டிருக்கிறது வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான். அதனால தான் சிரித்தேன். அப்படியா? ஆனால் இது நல்லா கம்ஃபர்டபுளாக காற்றுலாம் நல்லா உள்ளே போகுது தான் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுட்டு சரி தூங்கு. சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை பொறுமையாக மூடுறீங்க. அந்த மனுஷன் அப்படியே கண்ணை பொறுமையாக ஓப்பன் பண்ணிட்டு உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீ தான் என் லைஃப் பார்ட்னரா அப்படின்னு நீங்கள் கேட்ட அதே கேள்வி அந்த மனுஷன் கேட்டிருப்பாரு. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி தூங்கிட்டீங்க அப்படின்னு ஒரு பெருமூச்சு அப்படியே பொறுமையாக அந்த மனுஷனும் கண்ணை மூடியிருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் மார்னிங் இப்போ அந்த மனுஷன் தான் எழுந்திருக்கிறாரு. பார்த்தா அவரோட நெஞ்செல்லாம் பாரமாக இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான். அவர் நல்லா இறுக்கமாக டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவரோட காலில் நல்லா காலத்துக்கு போட்டு நல்லா இடுப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. என்னங்க பண்ணுறா? வயன் கொஞ்சம் நேரமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட நெக்கில் ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே அப்படியே சொல்கிறீங்க. ஏ வயன் அப்படிங்கிற கொஞ்ச நேரம் காலேஜுக்கு லேட்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அமைதியாக அப்படியே படுத்தே இருக்காரு. கொஞ்சமாக நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. ஐயோ காலேஜ் அப்படின்னு தான் வெடுக்கணும் எழுந்திருக்கீங்க. பொறுமையாக எழுந்துருங்க. இந்த மாதிரி எழுந்திருக்கக்கூடாது. சாரி தான் ஐயோ சாரி தான். உங்கள் மேலே கட்டி பிடிச்சிட்டு படுத்திருந்தானா? அறிவில்லை எனக்கு பழகிச்சாதான். யார் கூட கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்ருப்ப? அக்கா வேறு ரூம். எங்கள் அக்காவுக்கு கால் போட்டால் பிடிக்காது. ஆனால் என்னால் கால் போடாமல் இருக்க முடியாததுனால எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு தலைக்காணி இருக்கும், அதை தான் கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்ருப்பேன் தான். சாரி, இன்னுமே நான் நைட்டு தலைக்காணி போட்டுக்கிறேன். சாரி தான் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே. சரி எனக்கு ஆஃபீஸ் டைமா? எனக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா? ஏதாவது எடுத்து தரணுமா? ஏதாவது பண்ணணுமா? நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. நாளைக்கு ஆஃபீஸ் போகலாமே. ஏன்? இல்லை சும்மா தான் போகணுன்னா போயிட்டு வாங்க. வெளில எங்கேயாவது போகணுமா நீನು? அப்படிலாம் இல்லை. சரி கிளம்பு, வெளில போயிட்டு வரலாம்.
இல்லை தான், நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வாங்க. இல்லை நான் ஆஃபீஸ் நாளைக்கு போய்க்கிறேன், நீ கிளம்பு. நிஜமா? ம் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு குடு ஓடி போயிட்டு நீங்கள் அப்படியே பாத்ரூமில் போய் கிளம்புறீங்க. இன்னும் மெச்சூரிட்டியே வரல போல அவளுக்கு. போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களையே தான் நினச்சிட்ருக்காரு. மார்னிங் நடந்ததே அந்த மனுஷன் நினச்சிட்டு, நீங்கள் கால் போட்டது கட்டி பிடிச்சதில் அந்த மனுஷனுக்கு அப்படி தெரியல. பட் கொஞ்ச நேரமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட நெக்கு கிட்ட ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு இருந்தீங்களா, அதே தான் அவருக்கு திங்கிங்கில் ஒரு மாதிரி தோணலாக இருந்துட்டுருக்கு. இங்கே நீங்கள் குளிக்கிறதுக்குள்ளே அந்த மனுஷன் கடன்னு கீழே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா காஃபியுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. எருமை மாடு குளிக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்து மறைக்கிறாரு. சரி இந்தா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எடுத்து காஃபியை கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இந்த மனுஷன் காஃபி குடிச்சிருப்பாரு. நீங்கள் இங்கே சாரி கட்டியிருக்கீங்க. அந்த மனுஷன் என்னடி சாரி கட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு. அவங்க அம்மா செம்ம ஷாக்கு. என்ன புள்ள டீ போட்டு பேசுகிறான். அதில் தான் கல்யாணம் ஆன மொதல் நாள் அம்மா என்ன புடவை கட்ட சொல்லி ஃபோன் பண்ணி இப்போ தான் சொன்னாங்க. அதான் வெளியில் போகிறோம்ல, புடவைலாம் கட்ட வேண்டாம். ஏன்டா கல்யாணம் ஆயிருக்கு இப்போ தான், கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை போயிட்டு வாயேண்டா. புடவையா அம்மா அதுக்குன்னு? புடவை கட்டிட்டு நான் இப்போலாம் போகலையா? அம்மா நீ ஜென்ரேஷன், உன் ஜென்ரேஷன் என்ன, அவள் ஜென்ரேஷன் என்ன? நீ போயிட்டு புடவை அவுத்துட்டு வேறு ட்ரெஸ் போட்டுட்டு வாடி. வேணாம் நீ இப்படியே நெல்லு, நீங்கள் அப்படியே என்ன தாண்டா செய்ய காத்திருக்கீங்க அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. இந்த பார், நீ என்ன இதுக்கு சொல்கிற எனக்கு தெரியுது நல்லாவே. கோவிலுக்கு போங்க, போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பின்ன நீ எங்கே வேணால் போ, என்ன அட்ரஸ் வேணால் போட்டுட்டு அவளை அழைச்சிட்டு போ, எனக்கு பிரச்சனையே கிடையாது, புரியுதா? அவர் அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துட்டு, சரி நீ உட்காந்து டீ குடி, நான் போய்ட்டு குளிச்சுட்டு வரேன், சரியா? சரிங்க தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த மனுஷன் கடைன்னு ஏறி போயிருந்துருப்பார். அதான் அவர் எப்பயுமே இந்த மாதிரி தான் குட்டியோண்டு சட்டை போட்டிருப்பாரா? ஆமாம், அவன் இத்தனோடு தான் போட்டு நின்றுட்டுருப்பான். ஓ ஏன்? இல்லை புதுசாக இருந்துச்சு எனக்கு, அப்பாலாம் அந்த மாதிரிலாம் போட மாட்டார். ஓ உனக்கு அண்ணன் இருந்தால் தெரிஞ்சிருக்கோம், அதான் இல்லை அதனால தான் உனக்கு அந்த மாதிரி வியர்டாக தெரியுது. பார்க்க உனக்கு பழகிடும், எங்களுக்கும் பழகிடுச்சு. இந்தா காஃபி. சரிதா. இப்போது அப்படியே உங்கள் அத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே பக்கத்தில் அந்த தேவங்கோட சேரில் தான் ஆக்சுவலாக உட்காந்துருப்பீங்க. அந்த மனுஷன் குடிச்சிட்டு அந்த காஃபி அந்த கப்பை அதே இடத்துல வச்சுட்டு போயிருப்பாரா? அதை அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, ஏன்னா எனக்கு வேறு கப்பாக இருக்குது, அத்தானுக்கு வேறு கப்பாக இருக்குது. அவன் அந்த கப்பில் தான் குடிப்பான். அவன் கப்பு அவனோட அந்த பிளேட் இருக்குல்ல, யாரையுமே ஷேர் பண்ண விட மாட்டான். இன்ஃபேக்ட் நான் எடுத்தால் கூட வல்லுன்னு பிடுங்குவான். அதனால் அந்த மனுஷனை மட்டும் ஸ்பெஷலாக கவனிப்பேன் எல்லாத்துக்குமே. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்போது காஃபியை குடிச்சிட்டு அவரோட கப்பையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இருக்குள்ள கழுவுற இடத்துல போய் வச்சுட்டு இருந்துருப்பீங்க. இங்கே அவரும் ஒரு வழியாக கிளம்பி வந்திருப்பார். இப்போ நீங்கள் தலையை அப்படியே காய வச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு நல்ல லாங் ஹேர். ஆக்சுவலாக அந்த மனுஷன் அப்படியே உங்கள் லாங் ஹேரை அப்படியே நீங்கள் விரித்து போட்டிருக்கீங்க. இப்போது அந்த தலை காயணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஃபேன் கிட்ட நின்றுட்டு அப்படியே தலை காயக்கிறீங்க. அப்படியே பேக் போஸை பார்த்துட்டு, ஏன்னா உனக்கு இவ்வளோ முடியாடி அப்படிங்கிறாரு. ஆமாம் தான், ஏன் தான் அப்படிங்கிறீங்க. பின்னாடிலேருந்து பார்க்க ரொம்ப கார்ஜியஸாக இருக்கும் உன் முடி. ஆக்சுவலாக இந்த சாரிலையுமே உன் ஹேர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்போது தலை காயும்? எப்போ நம்ம வெளில போவோம்? 2 minutes. நான் இப்போ போயிட்டு தலையை மட்டும் கிளிப்பை போட்டுட்டு மொபைல் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறேன்னு மேலே வரீங்க. அவன் மொபைல்னு சொல்லும் போது தான் எனக்கும் தோணுது, வயன் உங்களுக்கு அது கேட்கவே இல்லை. நீங்கள் மட்டும் உட்காந்து கடன் பண்ணிவிட்டுங்க. கேட்கலையா? இவர் கடன் மாடிக்கு வந்திருப்பார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் தலையை வந்து ஈரமாக இருக்குது, லைக் அப்படியே தலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. நீங்கள் அப்படியே லைட்டாக சீப்பை வச்சு மட்டும் சீவிட்டு அப்படியே கிளிப்பு போட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ கை நல்லா மேலே தூக்கி வச்சுருப்போல, ஸோ உங்களோட ஹிப்பு நல்லாவே தெரியுது. டக்குன்னு அந்த மனுஷன் உள்ளே வந்திருப்பார். நீங்கள் அப்படியே இந்த வாயில் கிளிப்பை அப்படியே கப்பிட்டு உங்கள் கை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் அப்படியே பிடிச்சிட்ருக்குற மாதிரி அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கும் போது அப்படியே இருக்கும்.
நீங்கள் என்னதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. புரியல அப்படிங்கிறாரு. அப்படியே வாயில் உள்ள கிளிப்பை எடுத்துகிட்டு என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிப்பை வந்து அப்படியே உங்கள் தலையில் போட்டுட்டு இருக்கும்போது கேட்டுட்ருக்கீங்க. நான் உன்னை கூப்பிட்டு உங்கள் காதில் விழலையா? கூப்பிட்டீங்களா தான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளிப்பை போட்டுகிட்டே இருக்கீங்க. தலை சிலும்புது பார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி குனிஞ்சிட்டு இப்படி பார்க்குறீங்க. அந்த மனுஷன் இப்போ தான் அப்படியே உங்கள் இடுப்பை பார்க்குறாரு. மொபைல் எடுக்கிறதுக்காக என் மொபைல் இங்கே தான் இருக்குது, என்னோடதும் சேர்த்து எடுத்துருவாங்கன்னு சொல்கிறதுக்காக தான் உனக்கு சொன்னேன். சரி வயன் அப்படிங்கிறாரு. ஏன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தலையை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது ஸ்க்ரீன் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுமா என்ன? அது சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வா. என்ன சாரி? ஸ்லிப்பு தெரியுதான்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாக்கெட்டில் உள்ள ஸ்லிப்பு அந்த ஜாக்கெட்டெல்லாம் சரி பண்ணிருக்கீங்க. அந்த மனுஷன் கடுப்பாயிட்டு டக்குன்னு உங்ககிட்ட வந்துட்டு அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் புடவை, அது ஜாக்கெட்டு. நான் சொன்னது சாரி அட்ஜஸ்ட் பண்ணுறது இடுப்பில், தெரியுதா? இதை அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இடுப்பில் அப்படியே டக்குன்னு சொருவராக இருப்பாருங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கூசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மனுஷனோட கை அப்படியே உங்கள் இடுப்பில் பிடிச்சிட்டிங்க. சாரி, நான் ஒரு இதில் செஞ்சுட்டேன். சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கைக்குள்ளே இருக்கிற அவர் கையை பொறுமையாக அப்படியே எடுத்து விடுறாரு. கீழே வந்துடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணாடியில் போயிட்டு ஒரு பின்னை எடுத்துகிட்டு வந்து குத்திட்டு அப்படியே இடுப்பில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறீங்க. இப்போது வரேன் த. சரி. அவர் வந்து பைக் எடுக்கிறாரு. ஓய் வயன். என்னத்தா? உன் புருஷனுக்கு இடுப்பு தர்ற மாதிரி புடவை கட்டினா பிடிக்காது, அவன் மட்டும்தான் பார்க்கணுன்னு சொல்லுவான். ஐயோ, நான் என்ன சொல்லலை, பேசிக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஃபிலிம் படத்துலலாம் வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, உடம்ப புருஷனுக்கு மட்டும் காட்டுறத விட்டுட்டு இப்படி ஊருக்கே காட்டுறதுக்கு தான் எதுவுமே போடுறாளுகளா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸை பற்றி அவன் தப்பாகவே பேச மாட்டான். நீ நான் இன்னொரு ஷார்ட்ஸாக போட்டு போனால் கூட சிரிப்பான். சாரியில் மட்டும்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவருக்கு. நீங்கள் அப்படியே காலையில் நடந்தது எல்லாத்தையுமே அப்படியே யோசிக்கிறீங்க. அதனால் உன் சாரீ சப்போஸ் விளக்குனுச்சுன்னா டக்குன்னு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதை பின்னே குத்திட்டு வந்த வெரி குட்ரா. வீட்டில் நீ வேணால் புடவை கட்டிட்டு அப்படியே அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனால் நீ வெளியில் புடவை கட்டுறதுக்கு 1000 ரீசன் சொல்லுவான். அது வேண்டாம், இது வேண்டாம், இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படி இப்படிம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொய் ஃபுல்லாக. எங்கே வேற ஒருத்தவன் பார்த்துருவானோங்கிற ஒரு இது தான் அவனுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே சரிதா, நான் போயிட்டு வரேன். அவர் ஹாரன் அடிக்கிறாரு. ஓகே பாய் தா. பாய். ஏன் அழகாக லட்சணமாக இருக்கு, கண்ணே பட்டுடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. அவர் வேற கிங்கின்னு அடிச்சிட்டு இருக்கு. அத்தை போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி பாய் பாய் பாய். டே பார்த்து அழைச்சிட்டு போட மரவாயில்ல. சரிம்மா போகலாமா? ஓகே. இப்போ நீங்கள் போயிட்டு டக்குன்னு அவரோட இடுப்பை பிடிச்சிட்டு பை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தைக்கு பை சொல்கிறீங்க. சரி ஓகே பாய்மா. அவர் அப்படியே கீழே பார்க்குறாரு. அவங்க கை வந்து அவரோட இடுப்பில் இருக்கிறது. ஏன்னா அவரோட அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த ராயல் என்ஃபீல்டில் சைடில் அந்த கை பிடிக்கிறதுலாம் இருக்காது, பின்னாடியுமே அந்த கை பிடிப்பு இருக்காது. இப்படி 2 சைட்லேயுமே தேடி இருந்திருப்பீங்க. இல்லாத பட்சத்தில் தான் அந்த மனுஷனோட இடுப்பை பிடிக்கிறீங்க நீங்கள். அவர் அப்படியே அவரோட இடுப்புக்கு கீழே உங்கள் கையை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வண்டி அப்படியே ரேஸப் பண்ணிட்டு போகிறாரு. அத்தான் பொறுமையாக போங்க தான். ஏன்? பின்னாடி எதுவும் பிடிக்கிறதுக்கு வேற இல்லை, எனக்கு பேலன்ஸிங்க்கு எதுவுமே இல்லை தான். என்ன பிடிச்சிக்கோ, அது பிடிச்சிட்ருக்குந்தான், ஆனால் விழமாட்டேங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை தான். அதான் தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இன்பதில் போகிறார் அந்த மனுஷன். இப்போ ஒரு வழியாக கோயிலுக்கு போயிருப்பார், நல்ல பெரிய கோயில் போல். நீங்கள் ஆக்சுவலாக என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னா பெயில் க்ரீன் வித் ரெட் கலர் கொம்பு, சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக அந்த கொம்பில் போட்டிங்கன்னா சாரீ. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல்ஸில் வந்திருப்பார்.
ஸோ இப்போ வந்து கோயிலுக்கு போகிறீங்க. அவரு ரொம்ப பார்க்க அழகா இருக்காரு. நெறைய பேர் உங்களோட ஹேரை தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு வந்து தலை தான் ஃபுல்லாக காயலைல்ல. ஸோ அப்படியே இந்த ஃபுல் லாங் ஹேரை வந்து அப்படியே விரிச்சு போட்டுட்டு லைட்டாக கிளிப் மட்டும் தான் போட்டிருப்பீங்க. அந்த பொண்ணுக்கு பாருடி எவ்வளோ பெரிய முடி பாரு. உங்களுக்கு வந்து லைக் தைஸு கிட்டக்க இருக்கும் உங்களோட ஹேரு. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே பசங்க 4 பேர் உங்களை சைட் அடிக்கிறானுங்க வேறு. நீங்கள் ஆனால் குங்குமம் இந்த தாலிலாம் போட்டிருக்கதெல்லாம் தெரியுது. பட் ஸ்டில் அப்படியே ஹோம்லேயும் ஒரு பொண்ணு வர்றது அப்படி வாவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்க தோணுது தான். இந்த மனுஷன் அதை நோட் பண்ணிட்டு டக்குன்னு அவங்க அப்படியே என்னதுன்னா அந்த ஷோல்டர் இருக்கும்ல, அதை ஷோல்டரில் அப்படியே பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அவரை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாரு. சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கீங்க 2 பேருமே. உங்களுக்கு வேறு சாரீ வர தடுக்குது. லைட்டாக கொஞ்சம் ஃப்ளோரில் டச் பண்ணுற மாதிரி போட்டிருப்பீங்க, தடுக்குது. பார்த்து நடடி அப்படிங்கிறாரு. சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் நடந்துட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு வழியாக அந்த கருவறைக்கிட்ட வந்திருப்பீங்க. இப்போ கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுறீங்க. உங்களோட பேர் சொல்கிறீங்க, அவருக்கு தெரியல. அவரோடது சொல்லியிருப்பார். அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ அடுத்த இன்னொன்றுத்துக்கு போயிட்டு உங்களோட பேர் சொல்கிறீங்க. டக்குன்னு அவரோட பேருக்கும் சேர்த்து சொல்லியிருப்பீங்க. அவர் அப்படியே பாடுறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. இப்போ ஒரு வழியாக அந்த கோவில் சன்னதி எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டு பார்த்தாங்க பிரசாதம் போடுறாங்க. அதை பார்த்ததும் அத்தான் தான் அத்தான் 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 என்னடி பிரசாதம் தான் வாங்கிக்கலாம். இல்லை தான் இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் தான் தான் புளி சாதம் தான். சரி போ வாங்க. சரி நீங்கள் வரல, நான்லாம் வரல, நீ மட்டும் போய் வாங்கிட்டோம். சரி தான். இப்போ டக்குன்னு ஒரு பையன் தான் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டான். அந்த பையன் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க. இவனுக்கு தேவையாத பொம்பளை பிள்ளை கிடச்சா போதும் அப்படியே அடிக்கணும் இடிக்கணும் தான் நினச்சிட்ருப்பான். தள்ளி நில்லுவாங்க அப்படிங்கிற சாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டிஸ்டன்ஸ் வச்சுருக்கீங்க. ஒரு வழியாக அந்த பிரசாதம்லாம் வாங்கியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புளி சாதமும் சக்கரை பொங்கலும் அதுக்கப்புறம் ஏதோ சுண்டலும் கொடுக்குறாங்க. அப்படியே வாங்கிட்டு இந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே கூச்சமே இல்லை, ஒரு தடவை கூட வேணான்னு கூட சொல்லலை, டவக்கர் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாரு. நீங்கள் இது என்னடா அது, வாங்க மட்டும் வர மாட்டாங்களாம்மா ஆனால் சாப்பிடுவாங்களாம்மா, இது எந்த ஒரு நியாயத்திலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாய் கிட்டக்க வந்து இருக்கும். சாப்பிடு எனக்கு போதும் அப்படிங்கிறாரு. இல்லை எனக்குமே போதும், வீட்டில் அத்தை இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணும்ல. இந்த மனுஷன் செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. பாரா வீட்டில் இருக்கிற என் அம்மாவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாளே அப்படின்னு இருக்காரு. அப்போ தின்னொரு குங்குமம் அதை எடுத்து போட்டில் மணிதோ வேலையை வச்சுருக்கேன் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி வயன் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஓகே தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கையில் பிரசாதம் இருக்குது, ரெண்டுத்தையுமே அப்படியே அழகாக பிடிச்சிட்ருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்கள் ஷோல்டரில் கை வச்சுருக்காரு, செல்ஃபி எடுக்கிறாரு. பார்க்கவே ரொம்ப லவ்லியான கப்புள்ஸ் மாதிரி இருக்கீங்க 2 பேருமே. ரொம்ப அழகாக மீட் ஃபார் ஈச் அதர் அந்த மாதிரி. நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டு போல், அந்த மனுஷன் கொஞ்சம் ஹைட்டு. பார்க்கவே ரொம்ப அழகான பேராக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் டக்குன்னு அதை ஜூம் பண்ணிவிட்டு அதான் அழகாக இருக்கீங்க தான், நீயுமே ரொம்ப அழகாக இருக்க, தேங்க்யூ தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வெக்க வர்றீங்க. வர்றா வெக்கமா இதெல்லாம், ஐயோ பார்க்க முடியலையே அப்படிங்கிறாரு. அதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி வா வா அப்படிங்கிறாரு. இப்போ உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் ஆக்சுவலாக க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது நீங்கள் அத்தான் நீங்கள் தின்னூறு வைக்கல? என்னால் அதெல்லாம் வைக்க மாட்டேன், கோவிலுக்கு வந்தால் வைக்கணும் தான், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்பேக்லேருந்து எடுத்து அந்த மனுஷனுக்கு அப்படியே தின்னொரு குங்குமமும் அப்படியே இட்டு விட்டுட்ருக்கீங்க. அவர் அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துகிட்ருக்காரு. வேறு எங்கேயாவது வெளில போகணுமா? இல்லை அம்மா சொல்லியிருக்காங்க, கோவிலுக்கு போனால் உடனே வீட்டுக்கு தான் போகணும், அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போகலான்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் தான் இந்த புடவை வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் மாற்றிட்டு குடுன்னு வந்துடுறேன், நம்ம வெளில வேறு எங்கேயாவது போகலாம். சரி. இப்போ அந்த மனுஷன் வண்டி எடுக்கிறாரு. நீங்கள் இப்போ 2த்தையும் நல்லா டைட்டாக இடுப்பு அப்படியே கட்டியமாக பிடிச்சிக்கிறீங்க. அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே வந்துட்டுருக்காரு. ஒரு வழியாக வீட்டுக்குமே வந்துருந்துருப்பீங்க. அத்தை இந்தாங்க அத்தை பிரசாதம், இந்தாங்க புளி சாதம் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஐயன், எனக்கு எடுத்துகிட்டு வந்தியா? ஆமாம் வீட்டில் நீங்கள் இருக்கீங்களே, உங்களுக்கு கொடுக்காம எப்படி சாப்பிட்றது? என்னடா
திருநூறு குங்குமம்லாம் வச்சுருக்க? அவர் வைக்கல, நான் வச்சு விட்டேன். ஏ என் புள்ளைய நீ மாற்றிட்டடி, அதுவும் ஒரே நாளில். மா அதெல்லாம் இல்லைம்மா அப்படிங்கிறாரு. நீ போடா, இதெல்லாம் என் ஃபீலிங்கு. அவர் அப்படியே கடைன்னு அவரோட ரூமுக்கு போயிருந்திருப்பாரு. அப்படியே திண்ணூறு வச்ச இடத்த அப்படியே பார்த்துட்ருக்காரு. இங்கே நீங்கள் ஏன் நான் எதுவும் மாற்றலத்த அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கு திண்ணூறு வைக்கிறதே பிடிக்காது. சும்மா சாஸ்திரத்துக்கு கோவிலுக்கு வருவான், கும்பிடலாம் மாட்டான். அவன் இந்த பிரசாதமும் வாங்கியிருக்க மாட்டேனே, ஒவ்வொரு சீன் போட்டிருப்பானே, அதே தான் நான் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் அவன் தின்றுருப்பான். கரெக்டா? அதே தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், அந்த நாய்க்கு ரொம்ப பிடிக்கும் பிரசாதம்லாம், அது கோவில் பிரசாதம்லாம் நல்லா பிடிக்கும். ஆனால் ஈகோ ப்ரெஸ்டீஜெலாம் பார்ப்பான். ஐயோ நம்ம நின்றுட்டோன்னா அப்படியே என்னமோ பத்திரிக்கையில் ஓடி போய் இவர் போய் பிரசாதம் வாங்கி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தலை குறைவாக எழுதிப்பிடுவானோ பாரு. அப்படி கிருட்டத்தை தூக்கி மேலே வச்சமாக தான் நின்றுட்டுருக்கோம். நான் குங்குமம்லாம் வச்சு விட்டானா அவன் வச்சுக்கவே மாட்டான் தெரியுமா. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருவான் அவன். பயபில்ல இது வரைக்கும் வீடு வரைக்கும் வச்சுருக்கு. என் பிள்ளை நீ மாற்றிட்டடி. அத்தை இல்லைத்த சார், நான் என்னமே வைக்கலை. இல்லை நான் சும்மா சொன்னேன்டி. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதே போதும். ஏன்னா உங்ககிட்ட அன்பாக இருக்கான் தானே. ஏதாவது திட்டினானா? இல்லை நல்லா தான் பார்த்துக்கிறாரு. நான் கூட ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருந்தேன். என்னடா இது, இவனுக்கு போய் ஏதாவது வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவானா, அவனுக்கு பிடிக்காத வாழ்க்கையா அப்படி இப்படின்னு நான் நினச்சேன். பரவாயில்ல, தேடி நாளைக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பார்த்துட்டு அப்படியே சொல்கிறாங்க. அத்தை முதல்ல சாப்பிடுங்க அத்தை. அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே நீங்கள் குடுன்னு மாடிக்கு போயிட்டு நீங்கள் அப்படியே சாரியை கட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பின் எடுக்க போகிறீங்க. என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. நீங்கள் தானே சொன்னீங்க வெளில போகணும், அதனால் புடவை அவுக்கிறதுக்கு போகிறேன். இருக்கட்டும். ஏன் தான்? எனக்கு நல்லா இருக்குது புடவை. பரவாயில்ல தான், வேற எங்காவது புடவை கட்டிக்கிறேன். இப்போது பரவாயில்ல கட்டிக்கோ, அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கோ, அவ்வளோதான். புடவை கட்டாமல் இருன்னா நான் சொல்ல மாட்டேன். யாரும் பார்க்காத வலிக்கு இருந்தால் எனக்கு அது போதும். சரிதான், போகலாமா? சரிதான். இப்போ நீங்களும் அவரும் எங்கெங்கோ போகிறீங்க, அவரும் உங்களை நிறையா இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்துருப்பாரு, நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க, 2 பேருக்கும் நல்லா புரிதல் வருது. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து ஆஃப்டர்நூன் போல் சாப்பிட்றதுக்காக வந்துருந்துருப்பீங்க. வெளியிலேயே நிறைய சாப்பிட்டுட்டு வேறு வந்திருப்பீங்க. இங்கே சாப்பிட்டுட்டு உங்கள் அத்தை தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் போல் உட்காந்து தூங்க போகிறீங்க. அப்போ பார்த்தா யாரோ ஒருத்தவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. என்னடா தூங்க போகிற நேரத்துக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அப்படியே தேவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர் வந்திருக்காங்க, ஒரு 5-6 பேர்கிட்ட. ஹாய் சிஸ்டர், நீங்கள் தான் தேவங்களோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள்? ஹாய், நான்லாம் தேவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களுக்கு கை கொடுக்குறாங்க. தேங்க்யூ, கூப்பிட்றேன் இருங்க அவரை. நீங்கள் அப்படியே குடுக்குன்னு மாடிக்கு போய்ட்டு, அத்தா ஏம்மா? அதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா உங்களை பார்க்க. அவனுங்களா? என்னன்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலாம், திருதுப்புறம் வந்து நிற்கிறானுங்க. தெரியலையே தான். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு அந்த மனுஷன் வந்திருப்பாரு. இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே உட்காந்துட்டு, மச்சான் என்னடா ஆஃபீஸ் காலைல காணும்? நாளைக்கு வரலான்னு இருந்தான்டா, ஒய்ஃப் கூட கொஞ்சம் வெளில போயிருந்தான். ஜாலியாக என்ஜாய் பண்ணுற, சரி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே வரீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்? இருங்க நான் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். அத்தா உங்களுக்கு ஏதாவது குடிக்க வேணுமாத்தா? அத்தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்கு. எனக்கு அவங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு வரையோ அதே ஓகே தான். சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு என்னென்னமோ எடுத்துகிட்டு வந்து தரீங்க. அங்கே எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. என்ன சிஸ்டர், இந்த காலத்தில் போய் ஹஸ்பண்டை வாடா போடா சொல்லி கூப்பிட்றத விட்டுட்டு அத்தானுங்கிறீங்க? அது கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு எனக்கு. அவ்வளோ ஓல்டாக என்ன அந்த அத்தான்னு கூப்பிட்றது? இல்லை ஏன், ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இப்படியே கூப்பிடு. நீ ஒவ்வொரு தடவை அத்தான்னு கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த காலத்தில் எல்லா பொண்ணுங்களும் ஹஸ்பண்டை வாடா போடா அப்படின்னு கூப்பிட்றாங்க தான். என் ஒய்ஃப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே, அதில் ஏதாவது தப்பு இருக்கா காய்ஸ் அப்படிங்கிறாரு.
இல்லைப்பா அப்பா உன் பொண்டாட்டியை நாங்கள் எதுவும் சொல்லலை, அப்படியே வரைஞ்சி கட்டிட்டு வரான் பாரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் சிஸ்டர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். ஆ அவன் படித்து முடிச்சுட்டு ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு தானே சொன்னான். நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது வயனி மேலே போ. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். டேய் அந்த பொண்ணோட தங்கச்சியாடா கல்யாணம் பண்ணியிருக்க? ம் அந்த பொண்ணாடா உங்ககிட்ட இவ்வளோ நல்லா அந்யோன்யமாக பழகுது? ம் அவங்களோட இதில் அக்கா ஹஸ்பண்டை அத்தான்னு கூப்பிடுவாங்க போல். ஹஸ்பண்டையுமே அத்தான் தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா அவங்க அம்மா கூட அவங்க ஹஸ்பண்டை அத்தா இங்கே வாங்க அத்தான் தான் கூப்பிட்டாங்க. அவங்களோட ஃபேமிலியிலே எல்லாருமே அத்தான் தான் கூப்பிட்றாங்க. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை தெரியல. நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக அந்த பேர் கேட்க. ஸ்டார்டிங்கில் என்னடா இது ரொம்ப பட்டிக்காடு மாதிரி அத்தான் ஒத்தாங்கிறாங்களேன்னு நினச்சேன். ஆனால் கூப்பிட ஆக்சுவலாக நல்லா இருக்குடா அப்படின்னு தான் ஒன்று சொல்லிகிட்ருக்காரு. நான் என்னமோ நீ சோக கீதம் பாடிட்டுருப்பேன்னு நினச்சா சந்தோஷமாக இருக்க போல் பொண்டாட்டி அடிச்சிட்டு வெளில போகிறேன். ஏய் ரொம்ப நல்ல பொண்ணோட ஆக்சுவலாக. ஆஹா எவனுக்கடா கிடைக்கும் மச்சினிச்சியே கல்யாணம் பண்ணுறது? நீ வாழு உன் காட்டில் மழை அப்படிங்கிறானோ. நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. முதல்ல கிளம்புங்க, நான் நாளைக்கு ஆஃபீஸில் எதுவாக இருந்தாலும் பேசிக்கிறேன், பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு தரத்தி எல்லாம் தெறிக்க விட்டார். இப்போ அந்த மனுஷன் தான் உள்ளே வந்துட்டுருக்காரு. இங்கே நீங்கள் அவங்க ஹேர் எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு அப்படியே விரித்து போட்டுட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாரீஸில் உள்ள அந்த பின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கீங்க ஹிப்பில். அதுக்கப்புறம் இங்கே ஹிப்பு கிட்டக்க அந்த ப்ளீட்ஸ் வச்சுட்டு அந்த இது பண்ணுவாங்களே, ஸோ அங்கேயுமே ஹிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின் குத்திருப்பீங்க போல். ஸோ அதெல்லாம் கட்டிகிட்ருக்கீங்க. அந்த மனுஷன் டடக்குன்னு வந்திருப்பார். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. போயிட்டானுங்க. அவர் அப்படியே அவங்க பார்க்குறாரு. இப்போ தான் நீங்கள் இடுப்பில் அந்த ஹிப்பில் வந்து அந்த இது எடுத்துட்டிங்களா நீங்கள் இந்த பின்னு. ஸோ உங்களோட ஹிப் நல்லாவே தெரியுது. என் கண்ணி அங்கேயே போகுது அப்படின்னு அந்த மனுஷன் எங்கெங்கேயோ டைமென்ஷனில் திரும்பிட்டுருக்காரு. இப்போது ஒரு வழியாக அந்த சைடில் அந்த ஜாக்கெட்டில் பின் குத்திருப்பீங்களா, ஸோ அதுவுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் கிட்டே போகிறீங்க. அப்படியே பின்னாடி திரும்புகிறீங்க. உங்கள் ஹேர் அவ்வளோ பெருசு இருக்குது. அதோட அது வந்து நவுந்து நடக்க அப்படியே பன்னில் இடித்து அது வேறு ஒரு இடத்துக்கு அப்படியே நவுந்து போகுது. ரொம்ப பார்க்க ப்ரிட்டியாக இருக்குது ஆக்சுவலாக அது. ஸோ அந்த நவுந்து அப்படி இந்த சைட் போகிறச்ச அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இடுப்பு அழகாக தெரியுது. கடவுளே, இதுக்கு முன்னாடி நான் ஏன் அவ்வளோ அழகாக பார்க்கல, இப்போ ஏன் என் கண்ணுக்கு இவ்வளோ அழகாக தெரியுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே தன்னை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒரு வழியாக நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நைட்டி போட்டுட்டு வரீங்க. என்னடி நைட்டி அப்படிங்கிறாரு. ஏன் தான் நைட்டி போடக்கூடாதான் தான்? அதெல்லாம் இல்லை. ஏன் ஆனால் நைட்டி? நான் நைட்டி தான் போடுவேன், வீட்லேயுமே தான். ஓகே. பேசாமல் நீ ஏன் ட்ராக்கும் ஷர்ட்டும் போட்டுக்கூடாது? அது அப்போ கீழே இருந்ததில்ல தான் என் ட்ரெஸ்ஸு, அதனால நான் போட்டிருந்தேன் உங்களோடது. அதுதான் இப்போ நான் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தான், நான் இதே போட்டுக்கிறேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன், அவன் என்ன புரிஞ்சுக்கிறா பாரு. சரி விடு. சரி வா இந்த பாடு அப்படிங்கிறாரு. இல்லை தான் நான் மத்தியானம் படுக்க மாட்டேன். நான் தூங்க மாட்டியா? தூங்க மாட்டேன். அப்போ என்ன பண்ணுவேன்? சும்மா மொபைல் பார்ப்பேன், கதை புக்கு படிப்பேன், அப்படி இல்லைன்னா ஏதாவது வீட்டு வேலை பார்ப்பேன். இதுதான் பண்ணுவேன் நான். இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்க நீனு? மொபைல் தான் யூஸ் பண்ணுவேன் தான். ஏன் தான் ஏதாவது பண்ணணுமா? உங்களுக்கு ஏதாவது ஷர்ட் ஏதாவது அயர்ன் பண்ணணுமா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், எனக்கு ஃப்ரீ தான் நான் இப்போது. இல்லை நீ சும்மா மொபைல் ஏதாவது இருந்தால் பாரு. சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் படுத்துட்டு அப்படியே ஹேரை ஃபுல்லாக எடுத்து அப்படியே இந்த பெட்டுக்கு மேலே அப்படியே வச்சுட்டு அப்படியே மொபைல் யூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே வராரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கார், ஆனால் நீங்கள் வேறு சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி. என்னென்ன அறியாமல் தண்ணியே அறியாமல் டடக்குன்னு ஒரு 2 இன்ச்சு முன்னாடி வந்து படுத்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்காரு. இப்போது
அடுத்தது கண்ணை பொறுமையாக ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 2 இன்ச் முன்னாடி வந்துட்டு திருப்பி அப்படியே கண்ணை மூடி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு கழுத்து வலிக்கும் போல், ஸோ அந்த சைடு இந்த சைடு நீங்கள் திரும்பிங்க போல். டக்குன்னு திரும்புறீங்க, பார்த்தா தேவங்கோட அப்படி ஃபேஸில் அப்படியே டபக்குன்னு உங்கள் ஃபேஸ் வந்து இடிச்சிருக்கும். ஐயோ, அத்தா என்ன இங்கே வந்து படுத்துருக்காங்க? தூங்கிட்டாங்களா அத்தா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி ஃபேஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி பிறண்டு படுத்துட்டீங்க நீங்கள். அந்த மனுஷன் நவரவே இல்லை, அதே இடத்துலையே படுத்து கிடக்குறாரு. இங்கே நீங்கள் உங்களுக்கு கழுத்து வலிக்குது ஒரே மாதிரி படுத்துருந்ததால் சரி சென்டராவது படுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சென்டராக அப்படியே கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்க. என்னன்னு தெரில, திடுத்துப்புன்னு நீங்களே எப்படியே பொறுமையாக தூங்கிட்டீங்க. எங்க தூங்கிட்டாளா என்ன? அமைதியாக இருக்கா? தூங்க மாட்டேன்னு சொன்னாலே அவ தூங்கிட்டாளா? அடப்பாவி அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனுக்கு அப்படியே பொறுமையாக தூக்கம் வந்திருக்கும். அப்படியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி மணி 5:30 ஆகிருக்கும். பொறுமையாக அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ டைட்டாக அவரை ஹக் பண்ணிட்டு படுத்துருக்க மாதிரி இருக்குது, மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு. எப்படின்னா இப்போது அப்படியே அவர் உங்களை எப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்தால் அதே இடத்துல தான் அதே பொசிஷனில் தான் அவர் இருக்கார். ஆனால் நீங்கள் மட்டும் அவரை நல்லா டைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி. ஸோ உங்களோட ஃபேஸ் அப்படியே அவரோட ஃபேஸ் மேலே அப்படியே அட்டாச் ஆகியிருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. அந்த மனுஷனுக்கு அப்படியே இதை பார்த்ததுக்கப்புறம் தூக்கெல்லாம் பறந்து போயிடுச்சு. ஹார்ட் பீட் டப் 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 டப்னு தேவங்காக்க அடிச்சிட்ருக்கீங்க. பொறுமையாக அப்படியே நழுவுறாரு. நீங்கள் ஆனால் அந்த பில்லோ அப்படியே நவுந்துச்சுன்னா நம்ம டபக்குன்னு இழுத்து அப்படியே போட்டுக்க மாட்டோம். அந்த மாதிரி நீங்கள் அப்படியே இழுத்து அப்படியே அந்த மனுஷன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்து கிடக்குறீங்க. அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக உங்கள் மேலே கையை வச்சுட்டு அப்படியே அந்த மனுஷனும் அப்படியே கண்ணை மூடுறாரு. ஸோ ஒரு 5:50 இருக்கும். நீங்கள் பொறுமையாக அப்படியே எழுந்திருக்கிறீங்க. ஐயோ அத்தான், இந்த தலைக்காணியை வேற நான் போடாமல் விட்டுடுறேன். எல்லா நேரமும் அந்த மனுஷன் ஒரே மாதிரி இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திரிக்கும் போது அவரோட செஸ்ட்டில் அப்படியே கையை வச்சுட்டு எழுந்திரிக்கிறீங்க. டக்குன்னு பார்த்தா உங்களோட முடி அவரோட அப்படியே அவர் ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. லைக் அந்த முடியில் அவர் படுத்துருக்க மாதிரி இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இழுத்துட்டு திருப்பியும் அதே மாதிரி இடத்துல வந்து நிற்கிறீங்க. இந்த முடி வேறு மாட்டிட்டு முழிக்குது. நான் வேறு தலையை கட்டவே இல்லை, லைட்டாக ஈரமாக இருக்குன்னு விட்டுட்டேன். இப்போ நான் எப்படி எடுப்பேன்? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உங்கள் ஹேர் அவரோட புறமண்டை, அதாவது பின் கழுத்தில் வந்து மாட்டியிருக்கோம், அப்படியே அவரோட தலையை தூக்குறீங்க பாருங்கள். அப்படியே டொமின்னு உங்கள் செஸ்ட்டில் தான் இடிக்குது. அந்த மனுஷனுக்கு அப்படியே பொறுமையாக முழிப்பு வருது. பார்த்தா அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணால் அவங்க செஸ்ட்டு தான் தெரியுது. செஸ்ட்டு மீன்ஸ் அந்த ட்ரெஸ்ஸோடு தெரியுற மாதிரி. அவர் அப்படியே ஷாக் ஆகுறாரு. என்ன நடக்குதுன்னு. இன்னும் கொஞ்சம்தான் என் முடி வந்துருன்னு நீங்கள் இழுக்கிறீங்க. டபக்குன்னு அந்த மனுஷன் கீழே வைக்கிறார் மண்டையை. ஐயோ பாதி முடி மாட்டேங்குச்சு, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் இவர் வேறு நல்லா தூங்குறாரு. என் முடி மாட்டிக்கிட்டதால என்னால் எழுந்திரிக்கவும் முடியலை. இப்போ என்ன பண்ணுறது? முன்னையோடு இப்போ நல்லா வேற டைட்டாக மாட்டிக்கிச்சு. என் ஃபேஸும் ஒரு பக்கத்தில் இருக்குது. நான் பார்த்தேன்னா என்ன நினைப்பார்? என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு நினைக்க மாட்டார்? கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ ஜூமில் இருக்கிற அந்த தெய்வம் அப்படியே பார்க்குறீங்க. அவரோட லிப்ஸ் கிட்டக்கு அப்படியே அழகாக ஒரு இது இருக்குது, மச்சம் இருக்குது. அதை அப்படியே பார்க்குறீங்க. சே, நான் என்ன பார்த்துட்ருக்கேன்? கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுறது? அப்படி சொல்லிட்டு அவரோட செஸ்லேயே டப்புன்னு அடிச்சிட்ருக்கீங்க. லைட்டாக பொறுமையாக அடிக்கிறீங்க. இப்போ எனக்கு என்னென்னமோ தோணுது. கடவுளே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்துட்டுருக்கீங்க. என்னென்னமோ தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு. அதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே ஒன்றுமே கேட்காத மாதிரி இருந்துகிட்ருக்காரு. அதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எழுந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணியிருந்துருப்பீங்க. தான் தலையை மட்டும் லைட்டாக தூக்குங்க தான் அப்படி சொல்லிட்டு ஒரு வழியாக நீங்கள் எப்படியும் உங்கள் முடியை எடுத்துகிட்டு வெடுக்கிற அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பீங்க. அந்த மனுஷன் அப்படியே அப்படியே போத்திட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிறாரு. ஐயோ கடவுளே, அப்போ அவளுக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கு போலே அப்படின்னு அந்த மனுஷன் இருந்துட்டுருக்காரு.
இப்போ நீங்கள் கடைக்கடன்னு போயிட்டு அந்த ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் விளக்கேற்றணும். அதனால நீங்கள் கீழே போயிட்டு விளக்கேற்றிட்டு டீ போடுறீங்க. ஸோ ஒரு வழியாக எல்லாமே வேலையும் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அத்தைக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிறீங்க. நைட்டுக்கு அவங்க ஏதோ செய்ய போகிறாங்க போல். அதுக்காக நீங்கள் வந்து அவங்களுக்கு காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே அரிஞ்சு தந்துட்டுருக்கீங்க. கிச்சனில் உட்காந்துட்டு நிறைய பேசுகிறீங்க, நிறைய கதை அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. பார்த்தா உங்கள் அக்கா கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அப்படியே பார்க்கணுமே உங்களுக்கு கை காலில் ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணுறீங்க உங்கள் அக்காக்கிட்ட. எப்படி இருக்க? அங்கே யாராவது உன்னை டார்ச்சர் பண்ணுறாங்களா? நல்லா இருக்கீல்ல பையன் அப்படிங்கிறா. நான் நல்லா இருக்கேங்க்கா, நீ? நான் நல்லா இருக்கேன். ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு. சரிக்கா, நீ நல்லா பார்த்துக்கோ சரியா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட வந்துட்டு அம்மா பேசுகிறீங்க. இவன்னா ஈவினிங் போனவ இன்னும் மேலேயே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரே கீழே வந்திருப்பார். பார்த்தா நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அவர் அப்படியே சைலண்ட்டு. அவங்க அம்மாவும் நீங்களும் அவ்வளோ பேசிகிட்டு இருக்குது அப்படியே கேட்டுட்ருக்காரு. அம்மா எனக்கு காஃபிம்மா. ஐயோ சாரி தான், நான் கொடுக்க மறந்துட்டேண்ணா, சாரி தான் அப்படியே டைமை பார்க்குறீங்க. மணி கிட்டத்தட்ட 6:45. ஐயோ இருங்கத்தான் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு போயிட்டேன். நீங்கள் அவருக்காக காஃபி போட்டு எடுத்து வந்துறீங்க. நல்லா இருக்குது, தேங்க்யூ. பரவாயில்ல, தேங்க்ஸ்லாம் வேணாம், நீங்கள் குடிங்கத்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு குடிச்சிட்ருக்காரு அவர். அப்படியே பக்கத்தில் உட்காடுறீங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க அத்தைக்கிட்ட அப்படியே பொறுமையாக அந்த இதை வெஜிடபிள்ஸை கட் பண்ணிட்டு திருப்பி பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி என்னது தான் பொம்பளைங்க பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. சும்மா தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்படி தான் என்ன சும்மா? சீரியலை தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சீரியல் பாப்பியாடி நீனு அப்படிங்கிறாரு. தேயாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏம்மா நீ அவ்வளோ டீ போட்டு பேசுறது ரொம்ப அழகாக இருக்குடா. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு கீழே குனிஞ்சிருப்பீங்க. ஏன் அப்படிங்கிறாரு. நீ இது வரைக்கும் டீ போட்டு யாரையுமே கூப்பிட்டதே இல்லையா? வித்தியாசமாக இருக்கான்னு நல்லா இருக்குடா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. சரிம்மா, முன்னாடியே அவ்வளோ டீ போட்டு பேசலாம். சரி, இல்லை நல்லா இருக்குங்கிற கூப்பிடு, நல்லா இருக்கு. நீங்கள் அத்தை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா இருக்கு, நான் அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அத்தைக்கு கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மனுஷனும் மேலே வந்திருப்பார். நீங்களுமே மேலே போயிருந்துருப்பீங்க. வழக்கம் போல் பால் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் மட்டும் குடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அடியே கேட்குறதெல்லாம் இல்லை. இப்போது நீங்கள் தான் உங்களுக்கு தான் பால் பிடிக்காதே தான், அதனால தான் கேட்கல. ஏன் தான்? ஒன்றும் இல்லை, எடுத்துட்டு வரட்டா? இல்லை வேண்டாம். ஏன் தான்? இது உங்கள் கப்புமே இல்லையே. யார் சொன்னா? நான் என் கப்பில் தான் குடிப்பேன்னு அத்தை சொன்னாங்க. சொல்லிடுச்சேம்மா. உங்களுக்கான தனி பிளேட்டு, தனி கப்பு அதெல்லாம் சொல்லிட்டாங்க. கவலைப்படாதீங்க தான். உங்களுக்கு கோவம் வர்ற மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன்னா. உங்கள் பிளேட்டில் சாப்பிடல, உங்கள் கப்பில் நான் குடிக்க மாட்டேன். அது உங்களுக்கானது தான். யார் சொன்னா? நீ சாப்பிட்லாம், நீ குடிக்கலாம். நீ குடிக்காதான்னு நான் ஏதாவது பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருந்தேன்னா? அது இல்லை, அத்தை சொன்னாங்க. அவங்க உங்கள் காஃபி இல்லை உங்கள் மகளை சப்போஸ் குடிச்சிங்கன்னாங்கன்னா நீங்கள் திட்டுவீங்கன்னு அதான் சொன்னேன் நான். அதெல்லாம் அவங்களுக்குடி, என் ஒய்ஃப், என் பொண்டாட்டி. நீயும் நானும் சரி பாதிங்கும் போது என் கப்பில் உனக்கு ஒரு ஷேர் கொடுக்க முடியாதுண்ணா. நீங்கள் அப்படியே ஹெசிடேட் ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் பொறுமையாக உங்ககிட்ட வராரு. அது அப்படி இல்லை, நீ தாராளமாக என் பிளேட்டில் சாப்பிட்லாம், தாராளமாக என் கப்பில் குடிக்கலாம். ஓகே. அது சொல்ல எப்படி சொல்கிறதுனா, லைக் எனக்கே அது உரிமை கிடையாது. என் மகளை நீ குடிக்காத, என் பிளேட்டில் சாப்பிடாதுன்னு சொல்கிறதுக்கு. ஏதாவது கோவத்தில் நான் அதுமாதிரி கேட்டேன்னா ஏன்டான்னு என்னை நாக்கப்படுங்க மாதிரி கேளு. ஐயோ போட்டெல்லாம் பேச மாட்டேன் தான். ஏன் பேச மாட்டேன்? உங்களுக்கு வயசு அதிகம் இல்லை? எவ்வளோ வயசு? என்ன உங்கள் அப்பா வயசா எனக்கு?
அது இல்லை, இருந்தாலும் என்ன இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஹெசிடேட் ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா இதுக்கு மேலே கேப்பே இல்லாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி கிட்டே வந்திருப்பாரு. அது சரி சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி கூப்பிடாத, நம்ம 2 பேர் மட்டும் இந்த ரூமில் வந்தால் கூப்பிடு. சரிங்க அத்தான். அப்படியே உங்களை ஒரு மாதிரி சரிடா அத்தான். அத்தான் அது எப்படி தான் வரும் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. அப்படியே சிரிக்கிறீங்க. ஆறு சிரிக்கிறாரு. நீ டா போடும் போது அத்தான் சொன்னீங்கன்னா வியர்டாக தான் இருக்கும், டாவோட விட்டினா நல்லாயிருக்கும். எங்கே சொல்லு. சரிடா. இப்போ எப்படி இருக்கு? ஐயோத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட செஸ்டில் சாஞ்சிக்கிறீங்க. அவர் அப்படியே டக்குன்னு உங்களை ஹக் பண்ணுறாரு. அது வியர்டாக இருக்குத்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே பொறுமையாக உங்கள் ஃபேஸை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு, வியர்டாலாம் இல்லை, ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நீ என்னை அத்தானை கூப்பிடும் போது எனக்கு வியர்டாக இருந்தது, இப்போ எனக்கு பழகலையா, அதை மாதிரி தான். ஓகே. சரி, அது தூங்குவா. சரிதான். அத்தான் வழி விடணுமா என்ன? கேம் விளாட்லாமா? சரிதான். சரி உட்கார். அந்த வந்துட்டேன் அடிச்சுட்டு குடுகுடுன்னு போயிட்டு அப்படியே உங்கள் சேரில் உட்காரிங்க. அவருமே உட்காந்துருப்பார். எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு அப்படியே அந்த கேமுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே உங்களோட ஜாய்ஸ்டிக்கை கொடுக்குறாரு. நீங்களும் வாங்கிட்டு, அதான் நான் பாருங்க 2 கில்லாவது நான் எடுத்துருவேன் பாப்பமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ ஒரு வழியாக 2 பேருமே நல்லா இந்த கேம் விளாண்டுட்ருக்கீங்க. அவர் சுத்தமாக கான்ஷியஸே இங்கே இல்லை. லைக் உங்களை தான் பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்துட்டுருக்கு. அதான் நீங்கள் தான் இப்போ சாகுறீங்க சீக்கிரமாக. ஏன்தான் நான் ஒரு கில் பண்ணிட்டேன், இன்னும் 1 தான், வாங்க முடிச்சிடலான்ட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட கையை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுறீங்க. சரி சீக்கிரம் கில் வாங்கு. இந்த பாரு என்ன சுட வரான் பாரு. அதான் நீங்கள் சுடுங்க தான். எப்போ நீ என்னை ஹெல்ப் பண்ண மாட்டேன், காப்பாற்ற மாட்டேன், தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி போய் கண்ணை மூடிட்டு அப்படி சொல்கிறீங்க. கண்ணை திறந்துட்டு சுட்றீங்க, அப்போ தான் அவனை சுட்டுறது தெரியும் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒரு வழியாக எப்படியோ சுட்டு சாப்பிடுத்திருப்பீங்க. சுட்டுட்டேன் 2 கிலோ வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அப்பாடா கில்லு வாங்கிட்டியா, சேவா அப்படின்னு சொல்லிட்டு, என்னது அவ்வளோதான் எல்லாத்தையும் மூட வேண்டியதான். ஏன் அவ்வளோதானே கேமு, போதும் எனக்கு தூக்கம் வருது வா அப்படி சொல்லிட்டு கிடக்குறேன்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு உங்கள் அத்தானோட கையை பிடிச்சிட்டு, அதான் நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, கேம் விளாட்லாமான்னு நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, பாதையிலே போதுங்கிறீங்க, ஏதாவது மனசில் நினைக்கிறீங்களா, எதாக இருந்தாலும் சொல்லுங்க பரவாயில்ல. அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஆமாம் என்னது ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்குது, ஆனாலும் சொல்லணும்னு தோணுது, நீ என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன தப்பாக நினைக்கிறது சொல்லுங்க தான். கொஞ்சமாக எனக்கு ஒன்று பிடிக்குது வயன். ஐ ஆம் ஃபாலோயிங் ஃபார் யூ. ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே தெரியல, எனக்கு உன் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அவ்வளோதான். நீ டைம் எடுத்துக்கிறது ஐ டோன்ட் கேர், ஐ வில் வெயிட். ஓகே, நீ ஏதோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத. தூங்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே 2 பேருமே பெட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக படுத்துட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லலை, எதுவும் பண்ணலை, அப்படியே கப்பு சிப்புன்னு இருக்கீங்க நீங்கள். ஸோ நைட்டு அப்படியே தூங்கியாச்சு. நீங்கள் இந்த நைட்டு தலைக்காணி வழக்கம் போல் போடவே கிடையாது. மார்னிங் எழுந்திரிச்சு தான் ஒரு நல்லா டைட்டாக தான் ஹக் பண்ணியிருக்கீங்க. அவருக்கு தான் இப்போ பழகிடுச்சே, அந்த மனுஷன் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவர் தூங்குறாரு. நீங்கள் பொறுமையாக எழுந்திரிக்கிறீங்க. மணி ஒரு 7:15 இருக்கும். நீங்கள் அப்படியே
அதான் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சிக்ஸை லைட்டாக அடிக்கிறீங்க. ஆஃபீஸ் போகணும் நீங்கள் போடி, அதான் ஆஃபீஸ் போகணும் தானே அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. நீங்கள் முதல்ல அதுக்கு எழுந்திருக்கணும்டி என் மேலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சைடில் அந்த சைடில் படுத்திருப்பீங்க. அவர் அப்படியே எழுந்திருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அந்த சைடில் படுத்திருக்கதும் டக்குன்னு அப்படியே ஓடி வந்துட்டு அப்படியே உங்களை பேக் ஹக் பண்ண மாதிரி அப்படியே சரக்குன்னு இழுக்கிறாரு பாருங்க. அப்படியே அவரோட செஸ்ட்டில் அப்படியே மோதிக்கிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் முதுகுருக்கு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. என்னத்தான் அப்படின்னு திரும்புறீங்க. திரும்பும் போது உங்கள் சீக்ஸ் வரும் பாருங்க. குட் மார்னிங் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக எழுந்திருக்கிறாரு. அப்படியே தூக்கமே தெளிஞ்சு போயிருந்துருக்கும். ஆனால் அந்த மனுஷன் போகிற அவரே பார்க்குறீங்க. எனக்கு டவல் எடுத்துடுவா. டவல் எடுத்துருவாடி. அதோ அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு போயிட்டு இந்தாங்க. ஓ போய் தூங்கு. இதுக்கப்புறம் எப்படி தூக்கம் வராது? ஏன்? ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் குளிங்க போங்க. சரி ஓகே. அவர் பல்ல விளக்கிட்டு அப்படியே குளிக்கிறாரு. குளித்து முடிச்சுட்டு வந்திருப்பாரு. இப்போது நீங்கள் பல்ல வளர்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு வழியாக அந்த மனுஷன் வந்திருப்பாரு. இனிமேல் நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிரு, சரியா? சரி ஓகே தான். சரி. நீ எதுனா ஒன்று பேசுன? சரிடா தான். சாரி தான். சரிடா அதான் எனக்கு வரல தான் அடுத்து நீங்கள் சொல்கிறீங்க. கூப்பிட வருண்டி. சரி தான். இப்போது அப்படியே ஒரு ஸ்மக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்துருப்பார். ஸோ ட்ரெஸ் அவரே போய் போட்டிருப்பாரு. நீங்கள் அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே சாரீ அங்கேயே தான் கட்டிட்டு வரீங்க. அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம்லேயே அங்கேயே சாரீ கட்டிட்டு வந்தோம்னா அப்படியே நனைஞ்சிருக்குள்ள கீழே, அந்த மாதிரி நனைஞ்சிட்ருக்கோம். நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே கீழே இறங்குறீங்க. அவர் திட்டுவாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. சொல்லி முடிஞ்சிட்டு அப்படியே நீங்கள் இருக்கீங்க. அப்படியே பொறுமையாக இறங்குறீங்க. அவர் அப்போ தான் டை போட்டுட்ருக்காரு. அப்படியே பாத்ரூம்க்கு அதை ஓப்பன் பண்ணும்போது அப்படியே உங்களை பார்க்குறாரு தலை சீவிக்கிட்டே. அப்படியே நீங்கள் சாரியில் அப்படியே என்னை மன்னிச்சிருங்க, புடவை கட்டணும்னு இல்லை, அம்மா என்கிட்ட ஒரு வாரத்துக்காவது புடவையில் இருன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். இன்னைக்கு மதியமே நான் காயிட்டிடுறேன். அவர் அப்படியே உங்ககிட்ட பொறுமையாக வந்துட்டேன். இனிமேல் நீ ஃபுல்லாகவே புடவையிலே இரு. இல்லை எனக்கு இது செட் ஆகாது. இல்லை உண்மையாகவே நீ நல்லா அழகாக கட்டுற. லாங் ஹேருக்கும் இந்த புடவைக்கும் இதோ இங்கே லைட்டாக ஹிப்பு தெரியறதுக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. ஹயான், என்னதான் சீக்கிரமாக ஓகே சொல்லிட. என்னால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ மட்டும் நீ ஓகே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், என் கை அமைதியாக இவ்வளோ நேரம் இதே இடத்துல நின்றுக்காது. என்ன நேரம் உன் இடுப்பில் கையை வச்சுட்டு அந்த கொஞ்சோண்டு கேப்பில் உன் ஹிப்பு தருதுல அதை ஃபுல்லாகவே வளக்கி விட்டுட்டு என்னோட 5 விரலும் உன்னோட இடுப்பில் மட்டும்தான் பதிஞ்சிருக்கும். இப்போ அது இல்லாததுக்கு காரணம் உங்ககிட்ட பதில் இல்லை, அவ்வளோதான். ரொம்ப காக்க வைக்காத. பட் ஸ்டில் என்னால் தொடாமல் இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அப்படியே உங்கள் இடுப்பு மட்டும் லைட்டாக வருடிட்டு அப்படியே போயிருப்பார். அப்படியே அவரோட கை அப்படியே இடுப்பில் வருடிட்டு போகிறது அப்படியே பார்க்குறீங்க. கதவை சாத்தும் போது லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவார். நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. இங்கே எதுவுமே உங்களால் பேசவே முடியல. தலை குளிச்சுட்டு அப்படியே தலையை காய வச்சிட்ருக்கீங்க. இது ஒன்றும் பேசாமல் நம்ம கட் பண்ணிடலாமா ஹேரை? காயவே மாட்டுது, கத்துப்பாகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கிடைக்கிறன்னு போகிறீங்க. ஏன்னா உங்கள் அத்தை வந்து தனியாக வேலை பார்ப்பாங்களே, அவங்களுக்காக கூட மாட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரை அம்மா என்னம்மா இன்னுமாம்மா செய்யலை? சாரிடா லேட் ஆகிட்டுடா, மறந்துட்டேன்டா நான். சரி நான் கேன்டீனில் அத்தான்
கொஞ்ச நேரம் இருங்க தான், நானும் ஹெல்ப் பண்ணுறேன், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருங்க தான் ப்ளீஸ் தான். சரி அப்படிங்கிறாரு. அப்படியே இங்கே டைனிங் டேபிளில் தான் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு கொண்டையை போடுறீங்க, கடகடன்னு வேலையை பார்க்குறீங்க. வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் ஏதோ அரைக்க பறக்கில் ஏதோ ஒன்று செஞ்சாச்சு. அந்த மனுஷனுக்கு நீங்கள் எடுத்து வச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு அப்படியே ஸ்வெட் ஆகுது. தோ இந்தாங்க தான் இட்லி, இந்தாங்க சட்னி அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்ருக்கீங்க. அப்படின்னு அந்த மனுஷன் சாப்பிட்டுட்ருக்காரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் கழுத்துலேருந்து உங்கள் தலையில் அப்படியே இந்த வேர்வைகள்லாம் அப்படியே வருது. நீங்கள் அப்படியே வைப் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்கள் சாரீ அப்படியே நீங்கள் இழுத்து அப்படியே சொறி வச்சுருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொறி வச்சுருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் சாரியை பார்த்துட்டு அந்த இடுப்பில் உள்ளதே அப்படியே பார்த்துட்டே அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்காரு. ஒன்றுமே செய்யலை. சாப்பிட்டு முடிச்சிருப்பார். இப்போ அப்படியே அவங்க அம்மாவை பார்க்குறாரு. அவங்க அம்மா அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க போல. அப்படியே இவருக்காக ஹரிபரியில் ஒரு இட்லி செஞ்சுருக்காங்க, ஆனால் அங்கே போடுறது சப்பாத்தி. அதனால் சப்பாத்தி அவங்க அம்மா போட்டுட்ருக்காங்க. கையை கழுவிட்டு வந்துட்டு முந்தானி கூட அப்படிங்கிறாரு. சரி டவல் எடுத்து வைக்கணும் இனிமே. சரி இந்தாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு உங்களோட முந்தானி எடுத்து தரீங்க. அவர் அப்படியே கையை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் இடுப்பை லைட்டாக தொட்டுட்டு போயிருப்பார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. பாய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மேலே என் மொபைல் இருக்கு, போய் எடுத்துகிட்டு வா. சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு போயிட்டு எங்கே காணோம் அத்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே அந்த மனுஷனி மேலே வந்திருப்பாரு. என்ன மொபைல் இல்லையா? சும்மா சொன்னேன், உன்னை தனியாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். ஏன்? டக்குன்னு உங்கள் ஹிப்பை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சோல்ஃபுல்லாக ஒரு கிஸ் கொடுத்துருப்பாரு. எனக்கு நீ ஓகே பொறுமையாக சொல்லு, ஆனால் டெய்லி நான் ஆஃபீஸ் போகும்போது எனக்கு கிஸ் கொடுத்துரு. இதே மாதிரி நான் ஒவ்வொரு சாக்கு தேடிட்டு இருக்க முடியாது. ஓகே பாய் பாய். அப்படியே போகிறவரே பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே வெக்கம் வந்துடுச்சு. நீங்கள் அப்படியே சவுத்தில் அப்படியே சாஞ்சிட்டா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அப்படியே ஃபேஸை ஃபுல்லாகவே அப்படியே ஹைட் பண்ணிருக்கீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அன்னியோ பை சராங்க மிஸ் ஹோப் வில் லைக் இட். அடுத்த ஃபைனல் பார்ட்டில் பார்க்கலாம். அன்னியோ நிக்கோ நிக்கோ நீ